எல்லோருக்கும் வணக்கம். இலங்கை நிர்வாக சேவை வரையறுக்கப்பட்ட போட்டி பரீட்சைக்கான வழிகாட்டல் செயலமர்வு தொடர் 2025 மே ஜூன் மாதங்களை உள்ளடக்கியது. இன்றைக்கும் ஒரு செயலமர்வில் சந்திக்கிறோம். பொது நிர்வாகத்துடன் தொடர்புடைய விடய ஆய்வு 1 என அழைக்கப்படக்கூடிய தாவண விதிக்கோவை, நிதி நடைமுறைகள் மற்றும் தாவண நடைமுறைகள், பொதுச்சேவை ஆணைக்குழு நடைமுறை விதிகள் போன்ற விடயங்களை உள்ளடக்கியதான பாடப்பரப்பு. கடந்த கால வினாத்தாளின் உதவியோடு எங்களுடைய கலந்துரையாடலை தொடர்ந்து பேசி வருகிறோம். அந்த வகையில் இலங்கை தொழில்நுட்பவியல் சேவையின் அலுவலர்களுக்கு நடைபெற்ற வினைத்திறமகான் தடை பரீட்சையின் வினாத்தாளை அடிப்படையாக வைத்துக்கொண்டு இந்த விடயத்தை பேசுகிறோம். ஏற்கனவே இதில் ஒரு வினாவினுடைய 3 பிரிவுகள் தொடர்பாக நாங்கள் கலந்துரையாடி இருக்கிறோம். சுருக்க குறிப்புகள் எழுதுக என்று சொல்லி அவர்கள் கேட்டிருக்கிறார்கள். சுருக்க குறிப்புக்கு 5 புள்ளிகளுக்காக அல்லது 4 புள்ளிகளுக்காக எழுதுகிற நோக்கம் அல்ல. நாங்கள் இந்த வினாத்தாளை ஒரு பற்றுக்கோடாக வைத்துக்கொண்டு இது தொடர்பாக விரிவாக நாங்கள் பேசிக்கொண்டு வருகிறோம். இதில் தண்டனைகள், கணக்காய்வு அறிக்கையின் மூலம் வெளிவரும் தவறுகள், தனிப்பட்ட கர்மங்களுக்கு அரசாங்க நிதியை பயன்படுத்தல் ஆகிய விடயங்கள் தொடர்பாக பார்த்திருக்கிறோம். 3வது விடயமாக இருக்கக்கூடிய இடர்கடன் என்பது தொடர்பில் நாங்கள் கலந்துரையாட வேண்டி இருக்கிறது. அந்த விடயம் தொடர்பாக பேசலாம். அதே போல அரசு அலுவலர்களின் குடும்ப உறுப்பினர்களுக்கு புகையிரத ஆணைச்சீட்டு வழங்கல். இப்போ இது பெரிய பெரிய அத்தியாயங்கள், 2 பெரிய அத்தியாயங்கள் உள்ளடக்கியது. அந்த அத்தியாயங்களை முழுமையாக பார்க்காவிட்டாலும் அதனுடைய சில பிரிவுகளை நாங்கள் முழுமைப்படுத்தி பார்ப்பது பொருத்தமானதாக இருக்கும். இதில் 3வது வினாவாக இருக்கக்கூடிய இடர்கடன் என்று குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய பகுதி தொடர்பில் பார்ப்போம். நீங்கள் தாபன விதிக்கோவையினுடைய 24வது அத்தியாயம் சம்பள கடன் அல்லது சம்பள கடன்கள் என்று சொல்லி குறிக்கப்படுகிற 24வது அத்தியாயத்தில் இருக்கக்கூடிய விடயங்கள் தொடர்பாக இந்த வினா உள்ளடக்கப்பட்டு இருக்குது. இதில் நாங்கள் அந்த பிரிவை மட்டும், முதல்ல இடர்கடன் என்பது தொடர்பான அந்த பிரிவின் மீது மட்டும் கவனம் செலுத்தி கொண்டு அதை பார்த்துட்டு அதுக்கு பிறகு இதில் இருக்கக்கூடிய ஆரம்ப பகுதிகளுக்குள்ள வரும், அல்லது முன்பகுதியில் இருக்கக்கூடிய 2 முக்கியமான விடயங்கள் தொடர்பாக கவனம் செலுத்திட்டு அந்த இடர்கடன் என்பதுக்கு போகிறது பொருத்தமாக இருக்கும். அப்படி பார்ப்போம். இப்போ கவனிங்க பிள்ளைகள், 24வது அத்தியாயம் சம்பள கடன், சரிதானே? அரசாங்க உத்தியோகத்தர்களுக்கான முற்பணங்கள் என்று சொல்லியும் நாங்கள் இதை சொல்கிறோம். அரசாங்க உத்தியோகத்தர்களுக்கான கடன்கள் அல்லது முற்பணங்கள் என்கிறதாக நாங்கள் பார்த்துக்கொள்ள. இப்போ இதில் முதலாவது சம்பள கடன்கள். எவ்வாறான நோக்கங்களுக்காக கொடுக்கப்படலாம்? சம்பள கடன்கள் எவ்வாறான நோக்கங்களுக்காக கொடுக்கப்படலாம் என்கிறது காலங்காலமாக கேட்கப்படுகிற ஒரு கேள்வி. இதனுடைய 2வது பிரிவாக கடன் அல்லது முற்பணங்கள் வழங்கக்கூடிய பணிகள், இந்த வார்த்தையை தான் அவர்களும் பயன்படுத்துகிறார்கள். பணிகள் என்பது சேவைகள் என்று நாங்கள் மாற்றிக்கொள்ளலாம். என்ன சேவைகளுக்காக வழங்கலாம்? இதை நேரடியாக கேட்கிறதாக இருந்தால் எவ்வாறான தேவைகளுக்காக கடன் வழங்கலாம் என்பதுதான் கேள்வி. எப்படியான தேவைகளுக்காக கடன் வழங்கலாம் என்று சொல்லி கேட்கலாம். அவர்கள் வழங்கக்கூடிய பணிகள் என்றுதான் வழமையாக கேட்கிறோம். இந்த தலைப்பை நாங்கள் ஞாபகம் வச்சிருக்கோம். கடன்கள், முற்பணங்கள் வழங்கக்கூடிய பணிகள். நான் உங்களுடைய வினாத்தாளினுடைய வடிவத்துக்கு வருகிறேன். இப்போ அங்க அலுவலகத்தில் அரசாங்க முற்பணங்கள், அரசாங்க அலுவலர்களுக்கான முற்பணங்கள் என்கிற ஒரு தலைப்பின் கீழே ஒதுக்கீடு கிடைக்கப்பெற்றது தொடர்பாக ஒரு பந்தியை சொல்லி போட்டு ஆண்டு தொடக்கத்தில் கட்டுநிதி
கட்டு நிதி என்பதல்ல, ஒதுக்கீடு. சரிதானே? நிதி ஒதுக்கீடு அல்லது நிதி ஏற்பாடு தொடர்பான விவரங்கள் கிடைக்கப்பெற்றுள்ளது. வெவ்வேறு தலைப்புகளின் கீழே நிதி ஏற்பாடுகள் கிடைக்கப்பெற்றது. அந்த நிதி ஏற்பாடுகளை உரிய பதிவேட்டில் பதிவு செய்வதற்கான அந்த பொறுப்பை ஒரு அலுவலரிடம் ஒப்படைக்கப்பட்டு அது தொடர்பான மேற்பார்வை கர்மங்களை இன்னொரு உத்தியோகத்தர் மேற்கொண்டார் என்பது போல சொல்லி ஒரு கதையை சொல்லிட்டு அதுக்குள்ள சின்ன சின்ன கேள்விகளை எல்லாம் கேட்கலாம். இந்த நிதி ஒதுக்கீடுகள் தொடர்பாக ஒவ்வொரு தலைப்பின்களும் கிடைக்கப்பட்ட நிதி ஒதுக்கீடுகளை பதிவு செய்கிற படிவம் என்ன, இதை நாங்கள் எஃப்ஆருக்குள்ள கதைப்போம் அந்த விடயங்களை. சரிதானே? இப்போ பெரிய பந்தி கேள்வியாக கேட்கிறதாக இருந்தால் 2 பகுதிகளாக பிரித்து சில வேளைகளை கேட்கலாம், அல்லது 2 பதில மட்டும் சொல்லுங்க என்று கேட்கலாம். இவ்வாறு அரசாங்க ஊழியர்களுக்கான முற்பணங்கள் வழங்கப்படக்கூடிய பணிகள் 2 தருக என்று சொல்லி கேட்கலாம். சரிதானே? அப்ப அதுல நாங்கள் விடை எழுதுறதுக்கு இதுல இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் எழுதுவது பொருத்தம் இல்லாததாக அந்த பந்திக்குள்ள சில வேளையில விடயங்கள் இடம்பெற்றிருக்கும். அப்போ அதுக்கு ஏற்றபடி சில வேளைகளில் தவிர்க்க வேண்டியவை அடையாளம் காணப்பட்டால் அதை தவிர்த்து மிகுதியாக இருப்பவற்றில் இருந்து தெரிஞ்செடுத்து விடை எழுதக்கூடியதாக இருக்கணும். எங்களுக்கு நிர்வாக சேவையில் இருக்கக்கூடிய சிக்கல் இதுதான். அந்த விடய ஆய்வுக்குள்ள அவர்கள் கோடி காட்டுவார்கள், ஒரு குழு கொடுப்பார்கள், இந்த இந்த விடயங்களை தவிர்க்கலாம், இந்த விடயங்கள் அதுக்குள்ள வராதுன்னு சொல்லி. இப்போ உதாரணத்துக்கு ஒரு பதவிநிலை உத்தியோகத்தர் என்று சொல்லி ஒருவரை காட்டுவார்களாக இருந்தால், அப்ப பதவிநிலை உத்தியோகத்தருக்கு வழங்கப்படக்கூடிய பணிகள், அவருக்கு முற்பணங்களை வழங்கக்கூடிய பணிகள் என்று சொல்லி வருகிற போது துவிச்சக்கர வண்டி ஒன்றை கொள்வனவு செய்வதற்காக அல்லது மோட்டார் சைக்கிள் ஸ்கூட்டர் ஒன்றை கொள்வனவு செய்வதற்காக, சரிதானே, இந்த மாதிரியாக ஒரு கடன்படு நிலையில் இருந்து மீள்வதற்காக என்பவற்றை அங்கே எழுத முடியாமல் இருக்கலாம். அந்த விடயங்களுக்கு கீழே அவரை பற்றி ஒரு விவரணம் அங்கே தந்திருப்பார்கள். அவருக்கு மோட்டார் சைக்கிள் அல்லது ஸ்கூட்டர் ஒன்றை கொள்வனவு செய்வதற்காக, துவிச்சக்கர வண்டி ஒன்றை கொள்வனவு செய்வதற்காக, கடன்படு நிலையில் இருந்து மீள்வதற்காக என்பவை பொருத்தமில்லாமல் இருக்கலாம். அதே போல நாட்டில் ஏற்படும் கலவரங்கள் காரணமாக அவருடைய சொத்துக்களுக்கு ஏற்படுகிற சேதங்களை அல்லது அவருடைய வாழ்வாதாரத்துக்கு ஏற்படும் சேதங்களை ஈடு செய்வதற்காக வழங்கப்படுகிற கடன் போன்ற 4 விடயங்கள் அங்கே பொருந்தாமல் போய்விடும். அப்போ அந்த நாளையும் கழித்து மிகுதியாக இருப்பவற்றுக்குள்ள தேடி எடுத்து நீங்கள் எழுத வேண்டியதாக இருக்கும். சரியா? அப்ப எல்லாம் தெரிஞ்சிருந்தால்தான் அதுல பொருத்தமாக அவருக்கு கொடுக்கக்கூடிய கடன் என்ன நோக்கங்களுக்காக வழங்கலாம். இப்போ பொதுவாக கடன் முற்பணங்கள் வழங்கக்கூடிய பணிகள் என்று சொல்லி கேட்கப்படுமாக இருந்தால் நாங்கள் இவ்வளவையும் பார்த்து வைக்க வேணும். நபருக்கு பொருத்தமாக அதை மாற்றிக்கொள்ள வேண்டி இருக்கும். ஒவ்வொரு கடனையும் நாங்கள் தனித்தனியாக பார்ப்போம். அப்போ இன்னும் அது விளக்கமாக இருக்கும். அப்போ எவ்வாறான நோக்கங்களுக்காக அல்லது எவ்வாறான தேவைகளுக்காக அரசாங்க அலுவலர்களுக்கு கடன்கள் அல்லது முற்பணங்கள் வழங்கப்படுகிறது என்கிற நேரடி கேள்விக்கு இப்போ விடையே பார்ப்போம். மோட்டார் வாகனம் ஒன்றை கொள்வனவு செய்வதற்காக, மோட்டார் சைக்கிள் அல்லது ஸ்கூட்டர் ஒன்றை கொள்வனவு செய்வதற்காக, துவிச்சக்கர வண்டி ஒன்றை கொள்வனவு செய்வதற்காக, பண கஷ்டங்களை நிவர்த்தி செய்வதற்காகவும் ஏனைய விசேட தேவைகளுக்காகவும். இங்கே தேவைகள் என்கிற வார்த்தை இந்த இடத்துல பணிகள் என்று பயன்படுத்தப்பட்டிருக்கு. அப்போ நாங்கள் விசேட பணிகளுக்காகவும் என்று சொல்லி சொல்லுவோம். பண கஷ்டங்களை நிவர்த்தி செய்வதற்காகவும் ஏனைய விசேட பணிகளுக்காகவும், வீடு கட்டுவதற்கு, காணி வாங்குவதற்கு அல்லது வீட்டு ஆதனம் ஒன்றை கொள்வனவு செய்வதற்கு. வீடு ஒன்றை கட்டுவதற்காக அல்லது காணி அல்லது வீட்டு ஆதனம் ஒன்றை கொள்வனவு செய்வதற்காக. ஏற்கனவே பட்ட கடனில் இருந்து மீள்வதற்காக, கடன்படும் நிலையிலிருந்து அல்ல கடன்பட்ட நிலையிலிருந்து, கடன் சுமையிலிருந்து, ஏதோ கடன் சுமையிலிருந்து மீள்வதற்காக. அடுத்தது இந்த ஃபெஸ்டிவல் அட்வான்ஸ் என்று சொல்லுவார்கள், வருடாந்த விழாவை கொண்டாடுவதற்காக, வருடாந்த விழா ஒன்றை கொண்டாடுவதற்காக. நாட்டில் ஏற்படுகிற கலவரங்கள் காரணமாக ஒருவருடைய சொத்துக்களுக்கு, அசையும் சொத்து அல்லது அசையா சொத்துக்களை இழக்கின்ற உத்தியோகத்தர்கள் அவற்றை பெற்றுக்கொள்வதற்காக, அத்தியாவசியமான ஒரு சொத்தாக இருந்தால் ஒரு வேற மோட்டார் வாகனத்தை இழந்துட்டார், இந்த மாதிரி அல்ல வீட்டை சேதமடைஞ்சிட்டு, இப்படி இழப்பதன் மூலமாக அதை ஈடு செய்யும் நோக்களையும் கடன் கொடுக்கலாம். நாட்டில் ஏற்படுகிற கலவரங்களின் காரணமாக அசையா சொத்துக்களுக்கு அல்லது அசையும் சொத்துக்களுக்கு ஏற்படும் இழப்பின் போது
உத்தியோகத்தர்கள் சம்பள கடன் அல்லது சம்பள முப்பணத்தை பெற்றுக்கொள்ள இயலும். அப்போ இதுல இருக்கக்கூடிய 8 தேவைப்பாடுகளுக்காக கடன் கொடுக்கலாம். அந்த 8 தேவைப்பாடுகளையும் கவனமா இருக்கணும். சில வேளைகளில் அந்த உத்தியோகத்தருக்கு நான் ஏற்கனவே சொன்னது போல மோட்டார் சைக்கிள், ஸ்கூட்டர் என்றதோ அல்ல துவிச்சக்கர வண்டி என்றதோ பண கஷ்டங்களை நிவர்த்தி செய்வது, கடன்பட நிலையில் இருந்து மீள்வது, கலவரங்கள் காரணமாக சொத்துக்கள் இழப்பது என்பவை பொருந்தாமல் இருக்கலாம். சரிதானே? அப்ப அவருக்கு என்ன தேவைகளுக்காக கடனை கொடுக்கலாம் என்று கேட்டால், மோட்டார் வாகனம் ஒன்றை கொள்வனவு செய்வதற்காக, வீடு, காணி அல்லது வீட்டு ஆதனம் ஒன்றை தேடிக் கொள்வதற்காக, வருடாந்த விழாவை கொண்டாடுவதற்காக 3 தான் மிஞ்சும். அப்ப அப்படித்தான் உங்களை சுத்தி வளைச்சு கேள்விகளை கேட்பார்கள். அதற்கேற்றபடி பார்த்துக் கொள்ள வேண்டும் இந்த கடன்கள், முற்பணங்கள், வழங்கக்கூடிய பணிகள். இதுல எங்கள்கிட்ட கேட்கப்பட்ட விடயம், முக்கியமான விடயம் இடர்கடன் தொடர்பாக கேட்டிருந்தார்கள். அதுதான் என் கேள்வியில இருந்தது. என்ன இடர்கடன் தொடர்பாக பார்த்து விட்டு ஏனைய பகுதிகளுக்கு நாங்கள் இடர்கடன் என்பது இப்ப இதுல நான் கதைச்ச விஷயம் நினைக்கிறேன் 2020ஆம் ஆண்டு இந்த பகுதிக்குள்ள வினாக்கள் வந்துட்டு இப்ப என்ன நோக்கத்துக்காக வழங்கலாம் என்கிறது, அதுக்கு பயன்படுத்துகிற படிவங்கள் என்பது உட்பட அதுல கேள்வி ஒன்று வந்துட்டு. அப்ப வராத பகுதி இதனுடைய பின்பகுதியில தான் இருக்கு. அதால தான் நாங்கள் அந்த பகுதியின் மீது அதிக கவனம் செலுத்த இல்லை. சரியா? அப்போ இந்த இடர்கடன் மற்றும் ஏனைய கடன்கள் என்கிற பகுதியை தான் நாங்கள் இப்ப பார்க்கிறோம். அப்ப முதலாவது இதனுடைய நோக்கம், என்னென்ன தேவைகளுக்காக இடர்கடன் வழங்கப்படலாம் என்று சொல்லி. சரிதானே? இடர்கடன் வழங்கப்படக்கூடிய நோக்கங்கள் என்ன, என்னென்ன தேவைகளுக்காக இடர்கடன் ஒன்று வழங்கப்படலாம். அப்ப இது ஒரு பெரிய கட்டுரை கேள்வியாகவே கேட்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த அளவுக்கு இந்த இதுக்குள்ள விடயம் இருக்குது. இடர்கடன் ஒன்று வழங்கப்படக்கூடிய நோக்கங்கள் நேரடியாகவே கேட்கலாம். இப்போ நிதி ஒழுங்கு விதிகளில் கொடுப்பனவு, உத்தியோகத்தருடைய பொறுப்புகளவை என்று நேரடியாக கேட்கப்பட்டிருக்கு கடந்த காலத்தில். அதே போல கேட்கலாம். எல்லாத்துக்குமே சுத்தி வளைச்சுத்தான் கேட்பார்கள் என்று சொல்லி நாங்கள் எதிர்பார்க்க இயலாது. இப்போ இதுல நாங்கள் பார்ப்போம் இடர்கடன் வழங்கப்படுவதனுடைய நோக்கங்கள் அல்லது எவ்வாறான நோக்கங்களுக்காக இடர்கடனை பெற்றுக்கொள்ளலாம் என்பது தொடர்பாக. அப்போ கீழ்வரும் நோக்கங்களுக்காக இந்த கடனை வழங்க முடியும். அதற்கு முன்பாக அதன் அடிப்படையாக ஒரு விடயத்தை சொல்லுகிறார். கடன் கோரிக்கைக்கான உண்மை தன்மை மற்றும் உத்தியோகத்தருடைய கட்டுப்பாட்டுக்கு அப்பாற்பட்ட விடயங்கள் காரணமாக பண கஷ்டம் உள்ளது என்பதை உறுதி செய்வதற்காக விண்ணப்பதாரர் தனது நேர்மைத்தன்மையின் மூலம் மேற்கொள்ளப்படும் ஒரு கூற்றினை சமர்ப்பிப்பாராயின் கீழ்வரும் நோக்கங்களுள் எந்த ஒரு நோக்கத்துக்காகவும் இந்த கடனை வழங்க முடியும். இது ஒரு முகவுரையாகத்தான் நாங்கள் எடுக்கிறோம். சரிதானே? கடன் கோரிக்கையினுடைய உண்மைத்தன்மை, இரண்டாவது உத்தியோகத்தருடைய கட்டுப்பாட்டுக்கு அப்பாற்பட்ட காரணங்கள், அதாவது அவரால் சமாளிக்க முடியாத அளவுக்கு ஒரு பண கஷ்டம் உள்ளது, அவரே அதனை ஈடு செய்து கொள்ள முடியாத ஒரு கடன் என்றதை எடுக்கிறது கட்டாயம். இப்போ உண்மையாகவே அவருக்கு இந்த தேவை ஒன்று இருக்குது, அந்த தேவையை அவருடைய வல்லமைக்குட்பட்டு பூர்த்தி செய்ய இயலாமல் இருக்கிறார் என்கிற விடயத்தை அவர் வெளிப்படுத்தி விண்ணப்பம் ஒன்றை சமர்ப்பிக்கிற போது இந்த நோக்கங்களுக்காக கொடுக்கலாம் என்று சொல்லப்பட்டு, ஒன்று இயற்கை அனர்த்தங்கள் காரணமாக ஏற்படும் துன்பங்களின் போது அவர்கள் நிவாரணம் பெறுவதற்காக இந்த கடனை கொடுக்கலாம். அது விளக்கமா போட்டிருக்காங்க. தீ, வெள்ளம், என்ன அவ்வாறான இயற்கை அனர்த்தங்கள் காரணமாக ஏற்படும் இடர்களின் போது. இப்போ முதலாவது நாங்கள் இயற்கை அனர்த்தங்கள் காரணமாக, இரண்டாவது வைத்திய தேவைகளுக்காக, அதை பிரித்து போட்டிருக்காங்க. நாங்கள் அதை அப்படியே எழுதுவோம். சரியா? ஒன்று இயற்கை அனர்த்தங்கள், ஞாபகம் வச்சிருக்கிற வசதிக்காக சொல்லுகிறேன், இயற்கை அனர்த்தங்கள் என்று போடுவோம், ஆனால் விளக்கமாக எழுதுவோம். இரண்டாவது மருத்துவ நோக்கங்களுக்கு. மருத்துவ நோக்கங்களுக்கு 3 வகையாக அதை பார்க்கலாம். ஒன்று மருத்துவ செலவினங்களை செலுத்துவதற்காக, இரண்டாவது ஏற்கனவே மருத்துவ செலவினங்கள் காரணமாக ஏற்பட்ட கடனை ஈடு செய்கிறதுக்காக. சரிதானே?
மூன்றாவது, மருத்துவ தேவைகளுக்காக செலவு செய்ததன் காரணமாக அவர் தன்னுடைய குடியிருப்பு தொடர்பான செலவினங்கள், வீட்டு வாடகை, மின்சார கட்டணம், நீர் கட்டணம் போன்றவை, அது வீட்டு வாடகை என்றே அவர்கள் சொல்கிறார்கள், இதை செலுத்த முடியாமல் அவர் நிலுவை இருக்குது, அந்த நிலுவையை செலுத்துவதற்காக. ஆனால் ஏன் கடந்த காலத்தில் செலுத்த முடியலை என்றால் சுக இனத்துக்கு செலவு செய்ததன் காரணமாக அதை செலுத்துவதற்கு இயலாமல் போயிட்டு. அப்போ 3 விஷயத்தை நாங்கள் மெடிக்கலோட கொண்டு வந்து தொடர்படுத்தக்கூடியதாக இருக்குது. ஒன்று, அதுக்குரிய செலவை செய்கிறதுக்கு. ரெண்டாவது, செலவு செய்ததால் வந்த கடனை ஈடு செய்வதற்கு. மூன்றாவது, செலவு செய்ததன் காரணமாக வாடகை நிலவி ஒன்று ஏற்பட்டு அதை செலுத்துவதற்காக. சரியா? அடுத்தது, உத்தியோகத்தருக்கு சொந்தமானவர்கள், அவருடைய குடும்ப உறுப்பினர்களுடைய மரண செலவு, குடும்ப உறுப்பினர் யாராவது இறந்து அதற்கான செலவு செய்கிறதுக்காக. வீடு, வாகனம், இந்த 2 விஷயத்தையும் தனித்தனியாக எழுதலாம். இப்போ அவர்கள் குடியிருக்கிற அவர்களுக்கு சொந்தமான வீட்டில் அத்தியாவசியமான திருத்த வேலைகள் செய்வதற்காக. அதுபோல அவர் தன்னுடைய வேலைக்கு மோட்டார் வாகனம் ஒன்றை பயன்படுத்த வேண்டும் என்று விதிக்கப்பட்டுள்ள உத்தியோகத்தர் ஒருவர். இதுதான் இப்ப நான் சொன்ன முதல்ல, அங்க என்னென்ன தேவைகளை கடன் கொடுக்கலாம் என்று கேட்கிற நேரத்தில் மோட்டார் வாகனம் ஒன்றை கொள்ளுணர்வு செய்வதற்கென்ற இதை ஒரு சிற்றூழியருக்கு எழுதியலாது. கடமை நடவடிக்கைகளுக்காக அவர் மோட்டார் வாகனத்தை பயன்படுத்த வேண்டும் அல்லது பயன்படுத்த வேண்ட அவசியம் ஒன்று இருக்கு. அவ்வாறு பயன்படுத்த வேண்டும் என்று விதிக்கப்பட்ட உத்தியோகத்திற்கு அவருக்கு சொந்தமான மோட்டார் வாகனம் ஒன்றை திருத்துவதற்கு. நுழம்புகளை வாங்குறதுக்கும் கடன் எடுக்கலாம். நுழம்புகளை வாங்குறதுக்கும் கடன் எடுக்கலாம். மலேரியா, யானைக்கால், டெங்கு எல்லாம் எழுதலாம். இப்போ நோயிலிருந்து பாதுகாப்பு பெறுவதற்காக நுழம்பு வலைகளை கொள்வனவு செய்வது. அதே போல பிள்ளைகளுக்கு கொம்பாஸ், பள்ளிக்கூட புத்தகம், புத்தக பேக் இதுகள் வாங்குறதுக்கு. தனக்கு கீழ் தன்னில் தங்கி வாழும் பிள்ளைக்கு கணித உபகரணங்கள், சிலை, டூல், அளவைப்படிகள் போன்ற உள்ளிட்ட பாடசாலை புத்தகம், அதாவது பாடசாலை கல்வி உபகரணங்கள் போடும் இதுதானே, கற்றல் உபகரணங்களை கொள்வனவு செய்வதற்காக கடன் எடுக்கலாம். அதுபோல அட்வான்ஸ் கொடுக்கறதுக்கு, வீடு வாடகைக்கு பெற்றுக்கொள்ளும் போது அதற்கு செலுத்த வேண்டிய ஆரம்ப வீட்டு வாடகை என்ற முற்பணம் என்ன அட்வான்ஸ் கொடுக்கறதுக்கு. அதுபோல வீட்டு கடன் தொடர்பாக செலுத்த வேண்டிய செலவுகள். உத்தியோகத்தர் ஒருவர் வீட்டு கடனுக்கு விண்ணப்பிச்சிருக்கிறார், அதுக்கு சில வேளை ஆரம்ப செலவுகள் செலுத்த வேண்டியிருந்தால் அதுக்காகவும் எடுக்கலாம். அதுபோல பிரியாண செலவினங்களுக்காக, ஒரு சம்பளத்தோட லீவ் எடுத்து வெளிநாட்டுக்கு போகிறேன், சரி, அவர் குடும்பம் வெளிநாட்டுக்கு போக வேண்டியிருக்கு, விமான பயணச்சீட்டுகளை கொள்வனவு செய்வதற்காக அவர்களுக்கு கடன் கேட்டு அதை பெற்றுக்கொள்ளும். கம்ப்யூட்டர் வாங்குறதுக்காக. இது தவிர திணைக்கள தலைவர் பொருத்தமானது என்று கருதக்கூடிய விடயங்கள். பாருங்க எவ்வளவு விஷயம் இருக்குது. கிட்டத்தட்ட 13 விடயங்கள் இருக்கு. இப்போ இந்த 13 விடயங்களையும் கேட்டு ஒரு கட்டுரை கேள்வியாக கேட்கலாம். இதை முதலாவது இப்போ நான் சொல்லுகிற நேரங்களில் நீங்கள் இயலுமானால் கேள்வியாக குறித்து வச்சுக்கொள்ளும். சரி, நீங்கள் அப்புறம் கேள்வி சொல்லலை என்று சொல்லக்கூடாது. இடர்கடன் ஒன்றை பெற்றுக்கொள்ளக்கூடிய நோக்கங்கள் எவை என்று கேட்கலாம், அல்லது எவ்வாறான நோக்கங்களுக்காக இடர்கடன் ஒன்று வழங்கப்படலாம். மேலே சொல்லப்பட்டது பொதுவாக எல்லா நோக்கங்களையும் உள்ளடங்கி அரசாங்க அலுவலர்களுக்கான சம்பள கடன் ஒன்று அல்லது முற்பணம் ஒன்று எவ்வாறான பணிகளுக்காக வழங்கப்படலாம் என்று கேட்கிறது வேறு. அதில் ஒன்றுதான் இந்த இடர்கடன். சரிதானே? எவ்வாறான பணிகளுக்காக வழங்கப்படலாம் என்று கேட்கிறது அந்த 8ம் அது தனியாக. இங்க பிறகு அதில் ஒவ்வொன்றையும் தனித்தனியாக நாங்கள் எழுதுகிறோம். இடர்கடன் வழங்கப்படக்கூடிய நோக்கங்கள் எவை, இதில் இருக்கிற இந்த நோக்கங்களை 12 விடயங்களையாவது எழுதலாம். ஒன்று மறந்து போச்சென்றால் கூட நாங்கள் முன்னுக்கு ஒரு முகவுரையோடு கடன் கோரிக்கையினுடைய உண்மைத்தன்மை, உத்தியோகத்தருடைய கட்டுப்பாட்டுக்கு அப்பாற்பட்ட விடயங்கள் காரணமாக பண கஷ்டம் ஏற்பட்டுள்ளது என்பதை உறுதிப்படுத்தும் நோக்கில் விண்ணப்பதாரர் ஒருவர் நேர்மைத்தன்மையும் சமர்ப்பிக்கப்படுகிற அவருடைய கூற்றை அடிப்படையாக கொண்டு, அவருடைய ஸ்டேட்மெண்ட் அடிப்படையாக வைத்துக்கொண்டு அவருக்கு இந்த முற்பணத்தை வழங்கலாம்.
இப்போ சமரியா பார்த்தோம்னா இயற்கை அனர்த்தங்கள், மருத்துவ செலவுக்காகப்பட்ட கடன், மருத்துவ செலவு மேற்கொண்டதன் காரணமாக வீட்டு வாடகை நிலுவையாக இருத்தல், குடும்ப அங்கத்தவருடைய மரணம், வீட்டின் அத்தியாவசியமான திருத்தப் பணிகளுக்காக, மோட்டார் வாகனத்தினுடைய திருத்தப் பணிகளுக்காக, நுழம்பு விலை கொள்ளுணவு செய்கிறதுக்கு, பிள்ளைகளுக்கான பாடசாலை உபகரணங்களை பெற்றுக்கொள்வதற்காக, வீட்டு வாடகைக்கான முற்பணம் வீட்டு வாடகைக்கான முற்பணம் செலுத்துவதற்காக, வீட்டு கடன் பெற்றுக்கொள்வதற்கான ஆரம்ப செலவினங்களை மேற்கொள்வதற்காக, வெளிநாட்டு பயணத்துக்கான விமான சீட்டுகளை கொள்ளுணவு செய்வதற்காக, கணனி இயந்திரம் மற்றும் தேவையான கருவிகளை கொள்ளுணவு செய்வது. இது தவிர திணைக்கள தலைவர் மேலே குறிப்பிடப்பட்டவற்றுக்கு சமமானவை என அல்லது பொருத்தமானவை என கருதக்கூடியவற்றுக்கு அனுமதிக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் என்பவற்றில் கடன் செலுத்தலாம். சரி, அடுத்தது இப்படி ஒரு பெரிய கேள்வியை கேட்கலாம். நாங்கள் பெரிய கேள்வி 12 13 படிச்சது 2 மட்டும் எழுதி 2 புள்ளிகளுக்காக கேட்டு போட்டு அடுத்த கேள்விக்குள்ள அவர் நகரலாம். சரி, 2வது, இடர் கடன் பெறுவதற்கு தகமை பெற்றுள்ள அலுவலர்கள். இடர் கடன் பெறுவதற்கு தகமை பெற்றுள்ள அலுவலர்கள். சரியா? அப்ப பாருங்க, நிரந்தரமான ஓய்வூதிய உரித்துடைய ஒரு உத்தியோகத்தர். 2வது, அரசாங்க சேவை ஊழியர் சேவலாப நிதியத்துக்கு பங்களிப்பு செய்கின்ற நிரந்தர அல்லது தற்காலிக உத்தியோகத்தர் ஒருவர். இதுக்குள்ளேயே 2 புள்ளிக்கு கேள்வி இருக்கு. அடுத்தது பாருங்க, சரிதானே? இடர் கடன் பெற்றுக்கொள்வதற்கு தகமை பெறும் உத்தியோகத்தர் வகுதியினர் 2 பேரை தருக என்று சொல்லி கேட்டால், நாங்கள் முதலாவது நிரந்தரமான ஓய்வூதிய உரித்துடைய ஒரு உத்தியோகத்தர், 2வது அரசாங்க சேவை ஊழியர் சேமலாப நிதியத்துக்கு பங்களிப்பு செய்கின்ற நிரந்தர உத்தியோகத்தர் அல்லது தற்காலிக உத்தியோகத்தர். நிரந்தர அல்லது தற்காலிக உத்தியோகத்தர் ஆகிய 2 வகையான உத்தியோகத்தர்களுக்கு இடர்கடன் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். 3வது கேள்வி, அதுவும் 2 புள்ளிக்கு கேட்கக்கூடியதாக இருக்கு. 3 விடை இருக்கு, அதுல ஏதோ 2 விடையை நீங்கள் எழுதக்கூடியதாக இருக்கும். சரிதானே? இடர்கடன் ஒன்று வழங்கப்படுவது தொடர்பிலான பணத்தொகையின் அளவு, இடர்கடன் வழங்கப்படும் போது வழங்கப்படக்கூடிய கடன் தொகை தீர்மானிக்கப்படக்கூடிய ஏற்பாடுகள் 3 ஏற்பாடுகள் இருக்குது. அதுல ஏதாவது 2 நாங்கள் எழுதக்கூடியதாக இருக்கும். கடன் தொகையானது தீர்மானிக்கப்பட்டுள்ள விதம், வழங்கப்படக்கூடிய கடன் தொகை தீர்மானிக்கப்பட்டுள்ள விதம் 2 சொல்லுங்க என்று கேட்பேன். முதலாவது நாங்கள் சொல்லுகிறோம், ஆகக்கூடியது 10 மாத சம்பளம் என்ற அடிப்படையில் கடன் பெறும் நோக்கத்துக்காக உண்மையாக செய்யப்பட்ட செலவு அல்லது உண்மையாக செலவு செய்வதற்கு நேரிடும் தொகையை கடனாக வழங்கலாம். இந்த அடிப்படை நிபந்தனைகளை நான் திரும்ப கூட்டிக் கொண்டே உங்களுக்கு காட்டிக்கொண்டு வரும் பிள்ளைகள். சரியா? முதல்ல இப்ப இந்த பக்கத்தை பார்ப்போம். அப்ப ஆகக்கூடியது 10 மாத சம்பளம் என்ற நிபந்தனைக்கு உட்பட்டு உண்மையாக செலவு செய்யப்பட்ட தொகை அல்லது செலவு செய்வதற்கு நேரிடும் தொகையினை வழங்கலாம். 2வது, தற்காலிக உத்தியோகத்தர் அரசாங்க சேவை சேமலாப நிதியத்துக்கு பங்களிப்பு செய்கின்ற அரசாங்க உத்தியோகத்தர் ஒருவர் நிரந்தரமான அல்லது தற்காலிகமான உத்தியோகத்தர் என்று சொல்லி இருக்கிறோம் தானே? இப்ப தற்காலிக உத்தியோகத்தராக இருந்தால் அவருக்கு கொடுக்கிற கடன்களினுடைய மொத்த தொகை அவர் ஊழியர் சேமலாப நிதியத்துக்கு, அரசாங்க சேவை ஊழியர் சேமலாப நிதியத்துக்கு செலுத்தியுள்ள மொத்த பங்களிப்பு தொகையை விஞ்சாமல் இருக்கவும். அப்ப முதலாவது நாங்கள் நிரந்தர உத்தியோகத்தருங்கிற அடிப்படையில சொல்லுகிறோம், ஆக கூடினது 10 மாத சம்பளம் என்ற நிபந்தனைக்கு உட்பட்டு உண்மையாக செலவு செய்யப்பட்ட தொகை அல்லது உண்மையாக செலவு செய்வதற்கு நேரிடும் தொகை. 2வது, தற்காலிக உத்தியோகத்தர் ஒருவராக இருந்தால்
அவர் ஊழியர் சேமலாப நிதியத்துக்கு செலுத்தியுள்ள மொத்த பங்களிப்பு தொகையினை விஞ்சாத ஒரு தொகையை கடனாக செலுத்தலாம். மூன்றாவது, வீட்டு வாடகைக்கான முற்பணம் செலுத்துவதற்கான கடன் என்றால் 3 மாத காலத்துக்கான அங்கீகரிக்கப்பட்ட வீட்டு வாடகையை விஞ்சக்கூடாது. 1 மாத காலத்துக்கு வீட்டு வாடகை எவ்வளவு அங்கீகரிக்கப்பட்டிருக்கோ அது இன்னும் 3 மடங்கு தான் கொடுக்கலாம், அதுக்கு மேல கொடுக்கலாம். பாருங்க, இந்த அளவு தூரம் நாங்கள் நுணுக்கமாக படித்து வச்சிருந்தால் மற்றது இதை கேள்வியாக நீங்கள் இனிமேல் எழுதி 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 படித்து கொண்டு வாங்க. இந்த பகுதியை இப்போ இடர்கடன் என்று சொல்லி எழுதினீங்க என்றால் இந்த பகுதியை பார்த்துட்டு ஒவ்வொரு கேள்வியாக எழுதி கொண்டு வந்தால் அந்த படிமுறை இதுக்குள்ள இந்த இந்த கேள்வி இருக்குது. அப்போ எங்களுக்கு ஞாபகம் வரும், அந்த துண்டை வச்சு கொண்டு சிந்திக்கக்கூடியதாக இருக்கும். சரியா? அப்ப இதுக்கு பாருங்க, இது 3வது கேள்வி இருக்கு. 4வது கேள்வி, இடர்கடன் வழங்குவது தொடர்பாக செய்யப்பட்டுள்ள பிணையாளருக்கான ஏற்பாடுகள். சரிதானே? பிணையாளர்கள் தொடர்பில் எவ்வகையான ஏற்பாடு செய்யப்பட்டிருக்குது? 10 வருஷத்துக்கு குறைஞ்ச சேவை காலமுள்ள நிரந்தரமான ஓய்வூதிய உரித்துடைய உத்தியோகத்தர் ஒருவர் தொடர்பாக பிணையாளர்களை நியமிப்பதாக இருந்தால் 10 ஆண்டுக்கு குறையாத சேவை காலத்தை கொண்டவராக இருந்தால் ஒருவர், 10 ஆண்டுகளுக்கு குறையாத சேவை காலத்தை கொண்ட நிரந்தரமான ஓய்வூதிய உரித்துடைய அலுவலர் ஒருவராக இருந்தால் ஒருவர் பிணை வச்சா காணும், பிணையாளர் ஒருவர். சரிதானே? 10 ஆண்டிலும் குறைவு என்று சொன்னால், ஆனால் 5 ஆண்டை விட கூடவாக இருக்கும். 5 ஆண்டுகளுக்கு குறையாத சேவை காலத்தை கொண்ட நிரந்தரமான ஓய்வூதிய உரித்துடைய பிணையாளர்களாக இருந்தால் இருவர் பிணையாளர்களாக ஒப்பமிட வேண்டும். கடன் பெறுபவர் 10 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட சேவை காலத்தை கொண்ட நிரந்தரமான ஓய்வூதிய உரித்துடைய உத்தியோகத்தர்களாக இருந்தால் அவர்களுக்கு பிணையாளர்கள் தேவைப்பட மாட்டார்கள். இது 4 விடையில ஒரு விடைக்கு கீறுறதுக்கு கேட்கலாம், அல்லது எழுதுறதுக்கு கேட்கலாம். சரிதானே? எப்படி கேட்டாலும் நாங்கள் எழுதக்கூடிய மாதிரி இது இப்ப நீ எங்களுக்கு ஞாபகம் வச்சிருக்க வேண்டும். இதுல பாருங்க, 10 வருஷங்களுக்கு குறைவான சேவை காலமுடைய உத்தியோகத்தர் தொடர்பாக 2 விதமா பார்க்க போறோம். 10 வருஷத்துக்கு கூடின சேவை காலம் உள்ளவராக இருந்தால் அது கீழே இருக்கிறபடியா நாங்கள் அதை கீழே எழுதுறது நல்லது, ஞாபகத்துக்காக அதை வச்சுக்கொள்வோம். 10 வருஷத்துக்கு குறைஞ்சால் பிணை வைக்கணும், 10 வருஷத்துக்கு கூடினா பிணையாளர் தேவையில்லை. அப்படி பிரிக்கும். இப்படி எழுத தேவையில்லை, நாங்கள் ஞாபகத்துக்காக பிரிக்கிறோம். 10 வருஷத்துக்கு குறைஞ்ச சேவை காலம் உள்ளவர்களாக இருந்தால் 10 வருடத்துக்கு குறைஞ்ச சேவை காலம் உள்ள நிரந்தரமான ஓய்வூதிய உரித்துடைய ஒரு உத்தியோகத்தராக இருந்தால் அவர் பிணை வைக்க வேணும். 10 வருஷத்துக்கு கூடிய சேவை காலம் உள்ள நிரந்தரமான ஓய்வூதிய உரித்துடைய உத்தியோகத்தர் ஒருவருக்கு இடர்கடன் பெறுவதற்கு பிணையாளர்கள் தேவையில்லை. சரி, எவ்வகையான பிணையாளர்கள் ஒப்பமிடலாம்? பிணை பொறுப்பு வழங்கக்கூடியவர்கள் யார்? 10 ஆண்டுக்கு குறையாத சேவை காலத்தை கொண்ட நிரந்தரமான ஓய்வூதிய உரித்துடைய உத்தியோகத்தர் ஒருவராக இருந்தால் உத்தியோகத்தர் பிணை வைக்கலாம்னா ஒருவர் போ. 10 வருடத்துக்கு குறையாத சேவை காலம் கொண்ட நிரந்தரமான ஓய்வூதிய உரித்துடைய பதவியை வகிப்பவராக இருந்தால் ஒருவர் பிணையாளராக ஒப்பமிட வேண்டும். 5 வருடத்துக்கு குறையாத சேவை காலம் கொண்ட நிரந்தரமான ஓய்வூதிய உரித்துடைய பிணையாளர்களினில் இருவர் ஒப்பமிட வேண்டும். இதன் மூலமா மறைமுகமா சொல்லப்படுற கருத்து என்ன? 5 ஆண்டுக்கு குறைவான சேவை காலம் உடையவர் பிணையாளருக்கான தகமையை பெற மாட்டார். மறைமுகமாக அதுதான் அங்க சொல்லப்பட்டிருக்கு. 5 ஆண்டுக்கு குறைவான சேவை காலம் உடைய ஒரு உத்தியோகத்தர் பிணையாளர் ஒருவராக தகுதி பெற மாட்டார். ஆனா அப்படி நேரடியாக சொல்ல.
சரிதானே? அப்ப இது முதலாவது விஷயத்தை தான் விளங்கப்படுத்துறோம். 10 வருஷத்துக்கு குறைவான சேவை காலமுடைய நிரந்தரமான ஓய்வூதிய உரித்துடைய உத்தியோகத்தர் கடன் பெறுவதாக இருந்தால் பிணையாளரை அவர் சமர்ப்பிக்க வேண்டும். அதிலேயும் அவர் 10 வருஷத்துக்கு கூடின சேவை காலம் உள்ளவராக இருந்தால் ஒரு பிணையாளர் காணும். பிணையாளர் 10 வருஷத்துக்கு கூடின சேவை காலம் உள்ளவராக, 5 வருஷத்துக்கு கூடின சேவை காலம் உள்ளவர் என்றால் 2 பேர். இனி 2வது விடயத்துக்கு வருகிறோம். 10 ஆண்டுக்கு மேற்பட்ட சேவை காலத்தை கொண்ட நிரந்தரமான ஓய்வூதிய உரித்துடைய உத்தியோகத்தர்களுக்கு இந்த கடனை பெறுவதற்கு, இடர் கடனை பெறுவதற்கு பிணையாளர்கள் தேவையில்லை. இன்னொரு விடயம் மேலதிகமாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. கடன் பாதுகாப்பு காப்புறுதி, அக்ரஹாரா, இப்ப NITF என்ன, சரிதானே? அக்ரஹார காப்புறுதி திட்டத்தில் கடன் பாதுகாப்பு காப்புறுதி, அந்த லோனுக்கு ஒரு இன்சூரன்ஸ் இருக்கு. கடன் பாதுகாப்பு காப்புறுதிக்காக பங்களிப்பு செய்திருக்கிற உத்தியோகத்தர் ஒருவர் இந்த பிணையாளர்களை முன்னிலைப்படுத்துவதற்கு பதிலாக அந்த கடன் பாதுகாப்பு காப்புறுதி சான்றிதழ், அந்த சர்டிபிகேட், அந்த இன்சூரன்ஸ் சர்டிபிகேட்டை பிணையாக சமர்ப்பிக்கலாம். என்ற சம்பளத்தில் இருந்து அந்த லோன் இன்சூரன்ஸ் என்று சொல்லி கொண்டு இவரே கழிவு, அது NITF, தேசிய பாதுகாப்பு, தேசிய என்ன சொல்றது, காப்புறுதி நிறுவனம், தேசிய காப்புறுதி நிறுவனத்தினால அது செய்யப்படுகிற ஒரு வகையான காப்புறுதி. அப்ப கடன் காப்புறுதி, கடன் பாதுகாப்புக்கான காப்புறுதி ஒன்று இவர் செய்திருப்பாராக இருந்தால் அந்த சர்டிபிகேட்டை கொடுத்து இவர் ஏதோ ஒரு விதமாக கடன் செலுத்த முடியாமல் இவர் இல்லாமல் போனாலும் அதை NITF செலுத்தும் என்கிற அடிப்படையில் அந்த கடன் பாதுகாப்பு காப்புறுதி சான்றிதழை அவர் சமர்ப்பிக்க முடியும். அப்ப இந்த பிணை செலுத்துவதற்கான 3 விதமான வழிகள் இப்ப எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. 10 வருஷத்துக்கு மேற்பட்ட சேவை காலம் உள்ளவர் என்றால் ஒருவர் பிணையாளர், 5 வருடத்துக்கு மேற்பட்ட சேவை காலம் உடையவராக இருந்தால் 2 பிணையாளர். இந்த பிணைக்கு பதிலாக பிணையாளர் ஒருவரை சமர்ப்பிக்காமல் மாற்று வழியாக அவர் பயன்படுத்தக்கூடிய 3வது விடயம், அக்ரஹார காப்புறுதி திட்டத்தில் கடன் பாதுகாப்பு காப்புறுதிக்காக பங்களிப்பு செய்கின்ற உத்தியோகத்தர் ஒருவர் தொடர்பில் பிணையாளர்களை முன்னிலைப்படுத்துவதற்கு பதிலாக குறிப்பிட்ட கடன் பாதுகாப்பு காப்புறுதி சான்றிதழை அவர் பிணையாக சமர்ப்பிக்க முடியும். சரியா? இதுக்குள்ளே அழகான கேள்வி விட எல்லாம் இருக்குது, அதை பார்த்து கொள்ள வரும். இந்த காலப்பகுதியில் சொல்லியிருக்கு, ஒரு கடன் பெற்று இன்னும் ஒரு கடனை பெறுவதற்கு எவ்வளவு காலப்பகுதி வேணும், அதுக்குள்ள நல்ல கேள்வி பாருங்க. சரிதானே? அதுல ஒரு உத்தியோகத்திற்கு கடன் ஏற்கனவே பெற்றிருக்கிறார், திரும்ப அவர் போய் ஒரு கடன் நடக்கிறதாக இருந்தால் இந்த கேட்டகரிக்குள்ள 6 மாத காலத்துக்குள்ள வேறு ஒரு கடனும் எடுக்காமல் இருந்தால் அவருக்கு சம்பள கடன் கொடுக்கலாம், சம்பள கடன் கொடுக்கலாம். சரிதானே? ஆனால் அவ்வாறு கொடுக்கிற போது மேல நாங்கள் 10(3) பிரிவில் சொன்னதானே, 10 மாத சம்பளம், வீட்டு வாடகையாக இருந்தால் 3 மாத அட்வான்ஸ், அதே போல தற்காலிக உத்தியோகத்தராக இருந்தால் அவரால் பங்களிப்பு செய்யப்பட்டிருக்கிற PSPF, அரசாங்க ஊழியர் சேமலாப நிதியத்துக்கு அவர் பங்களிப்பு செய்த மொத்த தொகைக்கு விஞ்சாத ஒரு தொகை என்கிற 3 வகையான தொகைகளை அவர் பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லி சொன்னானே. அந்த தொகையை கணிப்பீடு செய்து அவருக்கு கொடுக்கக்கூடிய தொகை இப்போது நிலுவையாக உள்ள தொகை, ஏற்கனவே பட்ட கடனுக்கு நிலுவையாக இருக்கிற தொகை, இந்த 2க்கும் இடையில் இருக்க வித்தியாசத்தை அவருக்கு கொடுக்கலாம், அல்லது அதை விட குறைஞ்ச தொகையை கொடுக்கலாம், அதை விட கூடின தொகை கொடுக்கலாம். அப்போ கதையில எங்கேயாவது அவர் ஏற்கனவே கடன் வாங்கி இருக்கிறார், 8 மாதத்துக்கு முன்ன கடன் வாங்கிட்டார் என்று சொன்னால் அவருக்கு கொடுக்கலாம். 5 மாதத்துக்கு முன்ன கடன் வாங்கினா கொடுக்க இயலாது. 6 மாத காலப்பகுதிக்கு உள்ள கடன் வாங்கினவருக்கு கொடுக்க இயலாது. சரிதானே? அவ்வாறான கடனுக்கு விண்ணப்பிக்கிற போது அவர் முதல் 6 மாத காலத்துக்குள்ள இந்த கடனை பெறாமல் இருப்பாராக இருந்தால் அவருக்கு பெற்றுக் கொடுக்கக்கூடிய கடன் தொகை
மற்றும் தற்போது நிலுவையாக உள்ள கடன் தொகை ஆகியவற்றுக்கு இடையிலான வித்தியாசத்துக்கு மேற்பட்ட ஒரு தொகையை பெற்றுக் கொடுக்க கூடாது. இந்த விடயம் உங்களுக்கு தெரிஞ்சாச்சு. அடுத்தது இந்த கடன் அல்லது அவருக்கு முற்பணம் ஒன்றை விட மேலதிகமாக பணத்தொகையை பெற்றுக் கொண்டிருப்பாராக இருந்தால் அவருக்கு மீள அறவிட வேண்டிய தொகை எவ்வாறு தீர்மானிக்கப்படும் என்று சொல்லி கேட்டிருக்கு. ஒரு உத்தியோகத்தர் தான் பெற வேண்டிய கடன் தொகையிலும் பார்க்க மிகையான ஒரு தொகையை கடனாக பெற்றிருந்தால் கடன் ஒன்றை அல்லது முற்பணம் ஒன்றை விட மேலதிகமாக பெற்றுக்கொண்டுள்ள ஒரு விண்ணப்பதாரர் தொடர்பாக அதை மீள அறவிட வேண்டிய தொகை என்ன என்று சொல்லி கேட்டிருக்கார். அவருடைய திரட்டிய சம்பளத்துல முதல் 5% சம்பள கடன் தொடர்பானதாக அமைய வேண்டும். இப்படியே 40% வரைக்கும் அறவீடு செய்யலாம். 40% வரைக்கும் அறவீடு செய்யலாம். ஒவ்வொரு வகையான கடன்களுக்கும் நாங்கள் மேலே சொன்ன போல அந்த 8 வகையான கடன்களை அவர் பெற்றிருப்பாராக இருந்தால் அந்த 8 வகையான கடன்களுக்குள்ள 2-3 வகையான கடன் பெற்றிருப்பாராக இருந்தால் இந்த சம்பள கடன் இடர்கடன் என்று சொல்லி 10 month லோன் இதை பொதுவாக சொல்லுகிறது. சரிதானே? இப்ப இடர்கடனுடைய உச்ச எல்லை தற்போது அண்மையில வந்த ஒரு சுற்றறிக்கையில 400,000 ரூபாய் உச்ச எல்லை. முதல் 250,000 என்று நினைக்கிறேன், 2,50,000 ரூபாய். இப்ப 4 லட்சம் ரூபாய்ன்னு சொல்லி அதனுடைய உச்ச எல்லை மாற்றப்பட்டு இருக்குது. அக்கா எல்லாருக்கும் 4 லட்சம் கொடுக்க வேணும் இல்லையா? ஆகக்கூடியது 400,000 ரூபாய் கொடுக்கல. அப்ப இவ்வாறு அவர் பெற்றிருக்கிற கடன் அவருக்கு வழங்கக்கூடிய தொகையிலும் பார்க்க அதிகமாக இருக்குமாக இருந்தால் அந்த 5% சம்பள கடன் தொடர்பாக அமைய வேணும். அதுக்கு பிறகு ஒவ்வொரு வகையான கடனுக்கும் 5%. அதுல முன்னுரிமைப்படுத்த வேண்டியது போக்குவரத்து கடன், கடன்படும் நிலையிலிருந்து மீள்வதற்கான கடன், ஆதன கடன். சரிதானே? இவ்வாறாக கடன் தொகையை கணக்கு பண்ணிவிடுவார். ஏற்கனவே வேறு கடன்கள் இருந்தால் அதுக்கு 5% கழிச்சு போட்டு இப்போ ஒரு கதைக்கு அவர்கிட்ட 3 விதமான கடன் இருக்குது ரெண்டா 15% போயிடும். மிச்ச 25% என்ன செய்ய வேணும்? அவர் கடைசியாக பெற்றுக்கொண்ட கடனை தீர்ப்பதற்கானது என்று கருத வேணும். இது நான் ஒரு விளக்கத்துக்காக சொல்லுகிறேன். சரியா? இது சொல்லுங்க. 4.2% தானே சார் கடன்? ஓ, இது எப்ப தொகையை விட மேலதிகமாக பெற்றிருந்தால் இது நீங்க சொல்றது வட்டி வீதம் அல்ல சொல்றீங்க இல்லையா? ஓம் சார், வட்டி வீதம் தொகையை விட மேலதிகமான எனக்கு விளங்குது சார். 4.2 அதை அறவிட்டு அதை விட மேலதிகமான தொகைக்கு 5% சார். இல்லை இல்லை, அதை சொல்ல இல்லை. இப்ப என்னென்றால் ஒரு உத்தியோகத்தருடைய சம்பளம் 50,000 ரூபாண்டு வெப்பமே, 50,000 கூடிடும், ஒரு 35,000 ரூபாண்டு வெப்பமே. அப்ப அவருக்கு கொடுக்கக்கூடிய கடன்களின் அளவு 350,000 ரூபாய் தான் உச்சம். 10 மாத சம்பளம் தானே உச்சமாக கொடுக்கலாம் என்று சொல்லியிருக்கு. சரியா? அப்ப இப்படி இருக்கிற நேரத்துல ஏதோ ஒரு சந்தர்ப்பத்திலே அவர் வெவ்வேறு வகையான கடன்களை பெற்று அவர் பெற்றிருக்கிற மொத்த கடன்களின் அளவு அந்த 350,000 ரூபாவோட கூடவாக இருந்தால், ஒரு உத்தியோகத்தருக்கு கொடுக்கக்கூடிய கடனிலும் பார்க்க கூடுதலான தொகையை கொடுத்திருந்தால் அறவீடு செய்யறது தான் அவற்றை சம்பளத்தின் எத்தனை வீதம். இங்க வட்டி வீதத்தை பற்றி கதைக்க இல்லை. அவருடைய சம்பளத்துல கழிக்கக்கூடியது திரட்டிய சம்பளத்துல முதல் 5% சம்பள கடனுக்காக கழிக்கணும், 10 month லோனுக்காக கழிக்க வேணும். சரிதானே? இப்படி உச்சமாக 40% வரைக்கும் அவர்கிட்ட கழிக்கலாம். 40% வரைக்கும் கடனுக்காக கழிக்கலாம். அவருக்கு கடனுக்காக கழிக்கக்கூடியது 40%. அப்போ ஒவ்வொரு கடனுக்கும் 5% ஒதுக்கி கொண்டு வர வேணும். என்னென்ன கடன்கள் இருக்குதோ அந்த 5% ஒதுக்கி போட்டு, இப்ப 5 கடன் பெற்றிருக்கிறாருன்னா சம்பளத்தின் 25%. அவர் 40,000 ரூபாய் கடன் எடுக்கிறார் என்றால் நாங்கள் அவர்கிட்ட இருந்து அறவீடு செய்யக்கூடிய தொகை 40%. எவ்வளவு வரும்?
16,000 அவர்கிட்ட இருந்து கழிக்கலாம். உச்சம் சரிதானே, உச்சமாக 16,000 கழிக்கலாம். அப்போ அவர்கிட்ட சம்பளம் 40,000 என்றால் 5% 2,000. அப்போ சம்பள கடனுக்கு 2,000, போக்குவரத்து கடனுக்கு 2,000, கடன்பட நிலையிலிருந்து மீள்வதற்கான கடனுக்கு 2,000, ஆதன கடனுக்கு 2,000, இப்படி கழிச்சு வரையக்குள்ள அவர்கிட்ட இருந்து மொத்தமாக கழிக்கக்கூடிய 16,000 தானே. 5 கடன் எடுத்திருக்கிறார், 10,000 போயிட்டது, மிச்சம் 6,000 இருக்குது. இந்த 6,000 கடைசியா அவர் என்ன தேவையை கடன் எடுத்தாரோ அந்த கடன்ல இருந்து கழிக்கலாம். இப்ப எங்களோட நோக்கம் என்னென்றால் அவருக்கு கொடுக்கக்கூடிய தொகையிலும் பார்க்க கூடின ஒரு தொகையை கொடுத்துட்டோம், இப்ப அதை ரெடியூஸ் பண்றது. இதுக்காக இப்படி செய்யலாம் என்று சொல்லி. அப்போ ஒரு கடனுக்கு ஒதுக்கக்கூடிய வீதம் 5% என்கிறத ஞாபகம் வச்சிருந்தால் சரி. அவர் ஒன்றுக்கும் மேற்பட்ட வெவ்வேறு வகுதியைச் சேர்ந்த கடன்களை பெற்றிருப்பாராக இருந்தால் ஒவ்வொரு கடன்களுக்காகவும் அவருடைய வேதனத்தில் இருந்து கழிக்கப்படக்கூடியது 5%. உச்சமாக கழிக்கக்கூடிய தொகை 40%. ஒருவருடைய வேதனத்தில் இருந்து கழிக்கக்கூடிய உச்ச தொகை 40% இருக்குது. ஆனால் இந்த 40% விட கூடவும் கழிக்கல, 40% விட கூடுதலாகவும் கழிக்கலாம். இந்த கடனுக்காக அல்ல, சில விஷயங்களுக்கு அது பார்க்க தேவையில்லை. நாங்கள் பிறகு நிதி ஒழுங்கு விதி 238 பார்க்குற நேரத்தில் அதை பார்ப்போம். 40% வரையறைக்கு உட்படாதவைகள் என்னென்ன விஷயம் 40%க்கு உட்படாது என்றதை நாங்கள் தெரிஞ்சு வச்சிருக்க வேண்டும். சரி, நாங்கள் அந்த பகுதியை ஒரு கால் பார்த்துட்டு போகலாம். அது தாபன விதிக்கோவையிலையும் இருக்குது, 20வது பின்னணைப்பில் அந்த விடயம் சொல்லப்பட்டிருக்குது. நான் அந்த சொல்லுகிற 40% என்பதை திரும்ப ஒரு வழங்கப்படுத்துகிற பிள்ளைகள், ஒரு உத்தியோகத்தர்கிட்ட சம்பளத்துல இருந்து நாங்கள் கழிக்கக்கூடியது, நான் விளங்கக்கூடிய மாதிரி ஒரு தொகையை வச்சு கொண்டு சொல்றேனே, ஒரு ஆள் 100,000 சம்பளம் அவருக்கு, நாங்கள் அவர்கிட்ட இருந்து கடனுக்காக கழிக்கக்கூடிய உச்ச தொகை 40,000. அதுக்கு மேல கழிக்கல. அப்போ எப்படியாவது 60,000 அவருக்கு நாங்கள் கொடுக்க வேண்டும். சரிதான், 40,000 தான் அவர்கிட்ட இருந்து கழிக்கலாம். இப்போ சில வேளைகளில் அவர் யாருக்காவது கடனுக்கு பிணையாளராக இருப்பாராக இருந்தால் நீங்கள் கொண்டு போய் அந்த கடிதத்தை கொடுக்குற நேரத்தில் அக்கவுண்டன்ட்கள் அல்லது உங்களுடைய நிறுவன தலைவர்கள், திணைக்கள தலைவர்கள் சில நேரங்களில் அதை நிராகரிப்பார்கள். என்றால் ஒருவர்கிட்ட இருந்து 40% மேலே கழிக்க முடியாதவர் ஏற்கனவே அவ்வாறான தொகைக்கு பிணையாளராக பொறுப்பு நின்றிருப்பாராக இருந்தால் சில வேளையிலே அவ அந்த பிணை பொறுப்புக்கு தாங்கள் உத்தரவாதம் அளிப்பதை தவிர்ப்பார்கள். அப்போ 40% மேலே ஒருவர்கிட்ட கழிக்க இருந்தது. இது எல்லா நேரமும் பொருந்துமோ? எல்லா சந்தர்ப்பங்கள்லையும் நாங்கள் சொல்லலாமா அவருக்கு 40% மேலே கழிக்கவே இல்லாது 60,000 கொடுத்தே ஆகணும் என்று நாங்கள் சொல்லலாமா? அப்படி இல்லை. சரிதானே. ஒரு உத்தியோகத்தர் நோபே லீவில் நிற்கிறேன், நோபே லீவில் நிற்கிறவருக்கு நாங்கள் சொல்லலாமா? இல்லை, அவருக்கு எப்படியோ 60,000 கொடுக்கத்தானே வேணும் என்று சொல்லிடலாம். நோபே லீவில் நிற்கிறார் என்றால் அதை நாங்கள் இந்த 40% கணக்குக்குள்ள பார்க்க தேவையில்லை. பிள்ளைகள் சொல்ற விளங்குதா உங்களுக்கு என்ன சொல்றேன் என்று சொல்லி? ஓகே, தேங்க்யூ. ஒரு கொஞ்சம் மயக்கமா இருக்கு சார், கொஞ்சம் திரும்ப சொல்லுங்க சார் ப்ளீஸ். குழப்பமா இருக்குது. சரி, இப்போ சரி, நல்லது, சரிதானே. திரும்பவும் அதே தொகையை சொல்லுகிறேன். ஒருவருடைய சம்பளம் 100,000. அப்ப இவ்வாறு 100,000 சம்பளம் தான் அவற்றை திரட்டிய சம்பளம். இப்போ திரட்டிய சம்பளத்துல இருந்து பிறகு டிடக்ஷன் வரும், கழிவுகள் வரும். என்ன இப்படி கழிக்கக்கூடிய தொகை என்றது ஒருவற்ற சம்பளத்தில் எவ்வளவு நீங்கள் கழிக்கலாம் என்று சொன்னால் 40% தான் கழிக்கலாம். ஒருவருக்கு கழிக்கக்கூடிய தொகை 40% வரைக்கும் கடன் போன்றவற்றுக்காக 40% வரைக்கும் அவருடைய சம்பளத்தில் நீங்கள் கழிச்செடுக்கலாம். மிச்சத்தை கழிக்க கூடாது, கழிக்க இயலாது. அப்போ ஒருவர் எவ்வளவுதான் கடன் பெற்றிருந்தாலும் அவருக்கு கழிக்கக்கூடிய உச்சத்தொகை எவ்வளவு? 40,000 ரூபாய். அவருடைய சம்பளம் 1,00,000 ரூபாய் என்றால்
கடனுக்காக நீங்கள் கழிக்கக்கூடிய உச்ச தொகை 40,000 ரூபாய். அதை விட கூடின தொகையை கழிக்க இயலாது. இது அவருடைய வாழ்வாதாரம், அவருடைய நாளாந்த வாழ்க்கையை கொண்டு செல்வதற்காக செய்யப்பட்டுள்ள ஒரு மனிதாபிமானம் கருதிய ஏற்பாடு. கடனுக்காக மட்டும் 40 கழிக்கலாம் என்ன சார்? ஓ, கடன் பேசிக் 40 1 லட்சம் பாக்குறதா அல்லது திரட்டிய சம்பளம்? நீங்க திரட்டிய சம்பளத்துல இருந்தானே கழிக்கிறீங்க. அது சம்பளம் என்பதற்கான வரவிலக்கணத்தை நாங்கள் ஒருக்கா பார்ப்போம். இந்த விஷயத்தை சொல்லிட்டு கலைக்கிறேன்னா, அப்போ இந்த 40% என்கிற எல்லையில நீங்கள் கவனம் எடுக்க தேவையில்லாத சில விஷயங்கள் இருக்குது. சரியா? இப்ப நாங்கள் கடனுக்கு 40% மேல கழிக்க இயலாது. ஆனால் அவர்கிட்ட 40% மேல கழிக்கவே இயலாது என்று சொல்லி ஒரு ஏற்பாடு இல்லை. அதை நாங்கள் எஃப்ஆர் வரைக்குள்ள நான் திரும்ப ஒருக்கா சொல்லுகிறேன். இதுல பாருங்க என்னென்ன விடயங்களை அப்படி கழிக்க இயலாதுண்டா. இப்போ 40% கூட கழிபடுகிறது என்றதுக்காக இப்ப அவற்றை கடனையும் கழிச்சு WNOP கழிக்க பார்க்கிறோம். இல்ல காணாம கிடக்குது என்று சொல்லி போட்டு கழிக்காம விடலாமோ? 40% கூட கழிவு வருதுன்றதுக்காக கழிக்காம விடலாமோ அவருக்கு WNOP? இல்ல, அது கழிக்கத்தானே சார் வேணும். அது கழிச்சே ஆகும். சரிதானே? விதவைகள் அனாதைகள் ஓய்வூதிய அறவீடு அல்லது தகுதாரர் அனாதைகள் ஓய்வூதிய அறவீடு 40% என்கிற அந்த வரையறைக்கு கவனத்துல கொள்ளக்கூடாது, கவனத்துல கொள்ள தேவையில்லை. அப்ப சம்பள பட்டியலிலிருந்து கழிப்பதற்கு அனுமதிக்கப்பட்டுள்ள வரையறை 40%. ஆனால் அந்த 40% வரையறைக்குள்ளே அடங்காமல் சில போல முழு சம்பளத்தையும் கழிக்க வேண்டியிருந்தாலும் நீங்க கழிக்கலாம். என்னத்துக்கு? WNOP, PSPF, அதே போல வருமான வரி. சில வேளையிலே அவர் ஆயுட்காப்புறுதிக்காக லைவ் இன்சூரன்ஸ் செய்திருப்பார், மாதாந்தம் கழிச்சு அதுக்கு அனுப்புறதுக்காக நீங்கள் காப்புறுதி நிறுவனத்துக்கு சைன் பண்ணி கொடுத்திருப்பீங்க. இப்ப 40% வருகுது என்பதற்காக கழிக்காம விடையலாது, அதை கழிக்கும். அதே போல விழா முற்பணத்துக்கு கடன் பெற்றிருப்பாராக இருந்தால் அது 40% மேல வந்தாலும் அதை கழிக்கணும். ஏன்? அது 10 மாதத்துக்குள்ள கழிச்சு முடிக்க வேண்டியது. அடுத்ததான் நாங்கள் விழா முற்பணத்தை பார்ப்போமா. அதே போல சேலரி அட்வான்ஸ் எடுக்கலாம். 50% சேலரி அட்வான்ஸ் எடுக்கலாம். இப்ப அப்படியான நடைமுறை அலுவலகங்கள்ல இல்லை, ஆனால் எடுக்கலாம். சரிதானே? அப்ப நீங்க மாதத்தின் நடுப்பகுதி வந்த உடனே அந்த சேலரி முற்பண திகதி என்று சொல்லி ஒன்று தருவார்கள். அந்த சேலரி அட்வான்ஸ் வந்த உடனே எனக்கு அரைவாசி சம்பளத்தை தாருங்கன்னு சொல்லி உங்களோட அலுவலகத்தில் நீங்கள் முன்னுக்கே சொல்லி வைக்கணும், நான் சேலரி அட்வான்ஸ் எடுப்பேன் என்றால் அவை அதுக்குரிய அலோகேஷனோ இன்ட்ரெஸ்ட்டோ வச்சிருப்பேன். அப்போ சேலரி அட்வான்ஸ் எடுத்து போட்டு பிறகு நாளைக்கு சம்பளம் கொடுக்க 25ஆம் தேதி அந்த அட்வான்ஸை கழிக்காம விடுறதோ, கழிச்சா 40% கழிவட்டு போகுண்டு. அப்போ சம்பள முற்பணத்துக்காக அறவிடுகிற தொகை பிரச்சனை. ஏன்னா அதே போல அரை சம்பள லீவு, சம்பளமற்ற லீவு என்பவற்றுக்காக அறவிடுகிற தொகை அல்லது சம்பளம் மிகை கொடுப்பனவுக்காக அறவிடுகிற தொகை, கொடுக்க வேண்டிய சம்பளத்தை விட தவறுதலாக கூட கொடுத்துட்டால் அடுத்த மாதம் நீங்கள் இந்த 40% எல்லாம் பார்க்க தேவையில்லை, அதை கழிக்கல். அரை சம்பளம், சம்பளமற்ற லீவு அல்லது மிகை சம்பளத்துக்காக கொடுப்பனவு செய்யப்பட்ட தொகை. வீடமைப்பு கடன்கள், வீடமைப்பு அபிவிருத்தி அதிகார சபை இருக்குதானே, தேசிய வீடமைப்பு அதிகார சபை. இந்த தேசிய வீடமைப்பு அதிகார சபையிட்ட இருந்து அல்லது பொதுத்துறை சேரிட்ட இருந்து பெறப்பட்ட வீட்டு கடனுக்கான தொகை 40% பார்க்க தேவை, அதை கழிக்கலாம். சரிதானே? வீடமைப்பு தொடர்பான தேசிய காப்புறுதி கூட்டுத்தாபனம், இலங்கை காப்புறுதி கூட்டுத்தாபனத்துக்கு அவர் தவணை பணம் செலுத்த வேண்டியிருந்தால் காப்புறுதி தவணை பணமும் அதுக்குள்ள உள்ளடங்காது 40%. சில வேளை அவற்றை முழு சம்பளமும் இப்படியே கழிவட்டு போகும், ஒன்றும் செய்ய இயலாது, இதுக்குள்ள நாங்கள் கழிக்கிறோம். அதுபோல இந்த லோகோர் சீமாட்டி கடன் நிதியம் என்று சொல்லி கொண்டு இருக்குது. சரிதானே? லோகோர் சீமாட்டி கடன் நிதியத்தில் அவர் தன்னுடைய காப்புறுதி சான்றிதழை அடகு வைத்து கடன் பெற்றிருப்பாராக இருந்தால் அந்த கடனுக்காக செலுத்துகிற தவணை கட்டணம் அது இப்ப இருக்கா சார்? அந்த இருக்குது. லோகோர் சீமாட்டி, தேயிலை சக்தி அப்படி என்று சொல்லி நாங்கள் பாராளுமன்ற சட்டத்தின் கீழாக, நியதி சட்டத்தின் கீழ் தாவிக்கப்பட்ட நிதியங்கள் என்று சொல்லி
எஃப்ஆர் என்ற முதலாவது அத்தியாயத்தில் படிப்போம். நீங்கள் இவ்வாறு இருக்கக்கூடிய நிதியங்கள் தொடர்பான அட்டவணை நான் படிப்பிச்சிருக்கிறேன். எஸ்எல்ஏஸ் மெரிட் ஆக்களுக்கு படிப்பிச்ச அந்த பிளேலிஸ்டுக்குள்ள இருக்குது, நீங்க பார்க்கலாம். எஃப்ஆர் என்ற சாப்டர் ஃபர்ஸ்டுக்குள்ள இருக்கு. சரியா? அந்த வர்த்தமானி அறிவித்தலோட காட்சிப்படுத்தி படிப்பிச்சிருக்கிறேன். அதுக்கு தனியாக ஒரு 2 மணி நேரம் வேணும் அந்த விடயத்தை பார்க்கறதுக்கு. ஆர்வம் இருக்கிறார்கள், அதுல பார்க்கலாம். எஸ்எல்ஏஸ் மெரிட் பிளேலிஸ்டுக்குள்ள போயிட்டு பாருங்க. அடுத்தது அரசாங்கத்துக்கு நன்கொடை கொடுக்க விரும்புகிறாருண்டா, ஐயோ நீங்கள் 40 கூட கழிவிடுது என்று கேட்க தேவையில்லை, அதை நீங்கள் கொடுக்கலாம். அவர் தருகிறாருண்டா நீங்கள் வாங்கி கொள்ள இயலும். சரிதானே? அதுபோல வீடு கட்டுறதுக்கு, காணி வாங்குறதுக்கு, வீட்டு ஆதனம் ஒன்றை கொள்வனவு செய்வதற்காக பெறப்படுகிற கடன் என்று சொல்லி முதல் பார்த்தோம். கடன் வகைக்குள்ள அந்த கடனும் 40 எல்லையை பார்க்க தேவையில்லை. சரிதானே? அதே போல வீட்டு வருமானத்தை அல்லது வீட்டு வேலையை முடிவுறுத்துவதற்காக பெறப்படுகிற கடன் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கும் 40 பார்க்க தேவையில்லை. அரசாங்க குவார்ட்டர்ஸ், கவர்மெண்ட் குவார்ட்டர்ஸ்ல இருக்கிற ஒரு உத்தியோகத்தர் வீட்டு வாடகை, கரண்ட் பில், தண்ணி பில் தொடர்பாக ஒரு பெரிய தொகை வந்துட்டுது, அறவிட போகைக்குள்ள 40 எக்ஸிட் பண்ணுது என்பதற்காக நீங்கள் அறவிடாமல் விட தேவையில்லை. இந்த விடயத்தை எங்க நீங்க பார்க்கலாம்? தாபன விதி கோவையினுடைய 20வது பின்னணைப்புல இருக்கு. நிதி ஒழுங்கு விதி 238(4) இருப்பதை விட இங்க தெளிவாக இருக்கு. இப்போ சம்பள பட்டியல்ல 40% கழிவு என்கிற வரையறைக்கு கவனத்தில் கொள்ள அவசியம் இல்லாத கழிப்பெனவுகள் எவை என்று கேட்பார்கள். இது சில வேளை முழு சம்பளத்தையும் கழிக்கிறதாக இருக்கிறார். இப்போ ஒரு ஆளுக்கு ஒரு மாதம் நோப்பே லீவ் எடுக்கிறாருண்டா அவருக்கு 40% தான் கழிக்கலாம் என்று சொல்லி போட்டு மிச்சம் 60% சம்பளம் கொடுக்க இல்லாது தானே. அதை உதாரணமா வச்சு கொண்டீங்கன்னா சரி. அப்ப இந்த வகையான அந்த டிடக்ஷன் என்ன கழிப்பனவுகளுக்கு 40% வரையறையை கருத்துல கொள்ள தேவையில்லை. இந்த பகுதியை ஒருக்கா திரும்ப பார்த்துக்கோங்க சார். இதுல உத்தியோகத்திட்ட ஏதாவது அனுமதிகள் கேட்க வேணுமா சார்? இல்ல அவருக்கு அனுமதி தேவையில்லை. உச்ச தொகையை நாங்க கழிக்க போறோம், அதோட சேர்த்து உங்களுக்கு WNOP மற்ற கழிவுகள் எல்லாம் போகல ஒரு 60-70% சம்பளத்துல போகுது. 70% வேளையில அவருக்கு எந்த தொகையுமே கிடைக்காமலும் போகலாம். உதாரணத்துக்கு நோப்பே இல்ல, அந்த டிடக்ஷன் அமௌண்ட் உச்ச தொகை வரைக்கும் நாங்க வெட்ட போறோம்ங்கிறத தீர்மானிக்கிறது லோன், அதாவது கடன் வழங்குனர் கைதான் இருக்கா சார் அந்த அதிகாரம்? நிறுவனம் தான் தீர்மானிக்கும். நிறுவனம் கொடுப்பன உத்தியோகத்தை தீர்மானிப்பாரே தவிர அவரை கேட்க தேவையில்லை. அவற்ற விஷயத்துல நீங்கள் கவனம் எடுக்கிறது இந்த இவை தவிர நாங்கள் எஃப்ஆர்ல அந்த பகுதியை ஒரு பார்ப்போம். அதுல சொல்லப்பட்டிருக்கு 40% வரையறைக்கு உட்பட்டவைகள் என்ன என்று சொல்லி அந்த விடயத்துலதான் நாங்கள் கவனம் எடுக்கணும். அந்த மொத்த தொகையை கூட்ட அந்த 40% உட்பட்டவை என்று இருக்குதானே, அவற்றை கூட்ட வருகிறது 40 கூட போகாம பார்த்துக்கொள்வோம். அப்ப 40 கூட போகுமாக இருந்தா நாங்க செய்ய வேண்டியது அப்படி போகாமல் அவருக்கு கடன் கொடுக்குற அந்த விடயங்களை நிறுத்தி வச்சு கொள்ளலாம். ஆனா இந்த விடயங்களுக்கு இதை நிறுத்த இயலாது. இப்ப உதாரணத்துக்கு நோப்பையே நாங்க நிறுத்த இயலாது தானே. ஒரு உத்தியோகத்தர்கிட்ட கடனுக்காகவே 40% அவர் பட்ட கடனுக்காக அல்லது அவர் நின்ற பிணை பொறுப்புக்காக 40% கழிபடுகிறது. யாருக்கோ இந்த வீடமைப்பு கடன் உண்டு, இவர் பொறுப்பு நின்றுருக்கிறார், பிணையாளராக நின்றுருக்கிறார். அவங்க காசு கட்டையில இவற்றை சம்பளத்துல இருந்து கழிச்சு அனுப்ப சொல்லி கேட்கிறாங்க. அப்ப நாங்கள் பார்க்கிறோம் இவர் எடுக்கிற சம்பளமே 40,000 தான், அதுல 30,000 கழிச்சு அனுப்ப சொல்றாங்க என்று சொன்னா ஒன்றும் செய்யலாது. இவருக்கு தாங்கள் இப்படி பிணை பொறுப்பாளராக நின்ற இந்த விடயத்துக்காக இவ்வளவு தொகை கழிச்சு அனுப்புகிறோம்ன்ற தகவலை அவருக்கு கொடுக்கணும். என்னென்ன கழிக்கிறோம்னு சொல்லி அவருக்கு பேசிலிப்பில் கொடுப்பீங்க தானே, அப்படி கொடுக்க வேணுமே தவிர அவருடைய சம்மதம் எடுத்து தான் கழிக்கலாம் என்று சொல்லி இல்லை. அப்ப சம்மதம் இல்லாவிட்டா நீங்க கழிக்கலாமலே போயிடும். அப்படி இல்லை, இது அவருடைய சம்மதம் என்பதை தாண்டி நீங்க கணக்கில் 40% வரையறை பார்க்காமலே கழிக்கக்கூடியதாக இருக்கு. நான் நினைக்கிறேன் இந்த பகுதி அவ்வளவு ஒரு ஜனரஞ்சகமான பகுதி இல்லை. கொஞ்சம் கதைக்கிற போதே எல்லாரும் களைச்சு போய் ஒரு நெருக்கடிக்குள்ள இருக்கிற மாதிரி தான் நான் உணர்றேன். சரி, பரவாயில்ல, ஒரு 5 நிமிஷம் பிரேக் கொண்டு எடுத்துக்கொண்டு தொடர்ந்து பேசுவோம். சரியா? 8:50. சரி, அப்ப நாங்கள் தொடர்ந்து பேசுவோம். உண்மையில சம்பள கடன்கள் என்கிற அத்தியாயம் தொடர்பில் எங்களுடைய புரிதல் கொஞ்சம் குறைவா இருக்கு.
நான் உட்பட இந்த விடயம் தொடர்பில் கவனம் செலுத்துகிறவர்கள் அல்ல இந்த விடய பரப்போடு தொலைப்படுபவர்கள் என்பது நிதி கணக்கு கிளைகளில் பணியாற்றுகிறவர்களும் நிர்வாகம் அல்லது தாபன பிரிவில் இந்த விடயத்துக்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய அலுவலர்களும் தவிர ஏனையவர்கள் இந்த விடயத்தை அறிந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் மிக குறைவு. மற்றது எங்களுடைய கடந்த கால பிணைத்திறமகான் தட பரீட்சைகளுடைய பாடத்திட்டத்திலேயும் இந்த அத்தியாயம் பெருமளவுக்கு உள்ளடக்கப்பட்டில்லை. பெரும்பாலான பரீட்சைகளில் இது உள்ளடக்கப்பட்டில்லை. அரசாங்க அலுவலர்களுக்கான விடுதிகள் தொடர்பாக கூட உள்ளடக்கி இருக்கிறார்கள். இந்த பகுதியை கையை விட்டணும். சின்ன சின்ன கேள்விகள் இதுக்குள்ள நிறைய இருக்குது. நான் பேசுகிற போது பல பேருக்கு அது ஒரு தெளிவற்ற தன்மை இருக்குது என்றதால நான் தொடக்கத்திலிருந்து பேசுகிறேன். கொஞ்சம் நேர விரயம் ஏற்படுவது போல உணர்ந்தால் அனுசரித்து போங்க, கோவிச்சு கொள்ள வேணும். சரி, அப்ப பாருங்க, நம்ம முதலாவதா கேட்டீங்க இந்த சம்பளம்ன்றது எது, எந்த சம்பளத்தை எடுக்கிறது? அழகா கேள்வி. அந்த கேள்வி கேட்கிற போதுதான் நான் கொஞ்சம் சுதாரிச்சு கொண்டேன். நான் சரியா உங்களுக்கு சொல்லித்தர இல்லை. இந்த வழிகாட்ட செயலமர்வுல இன்னும் கவனம் எடுக்க வேணும் என்று. ஏனென்றா இது ஒரு வெஸ்பாட் கேள்விக்கு அற்புதமான இடம். சரிதானே? அரசாங்க அலுவலர்களுக்கு வழங்கப்படுகின்ற முற்பணங்கள் சம்பள கடன்கள் தொடர்பில் சம்பளம் எனும் பதம் குறிப்பது என்று சொல்லி போட்டு 4 விடைகளை அழகாக போடலாம். சரிதானே? அடிப்படை சம்பளம், சரி, அடிப்படை சம்பளம் மற்றும் மாதாந்தம் வழங்கப்படக்கூடிய தீர்மானிக்கப்பட்ட என்னென்னு சொல்ற நீங்கள் அலவன்ஸ் என்னென்னு சொல்ற நாங்கள் படிகள், என்ன மாதாந்த படிகள் அல்லது அலுவலர் ஒருவர் பெறுகின்ற தேறிய சம்பளம் அல்லது திரட்டிய சம்பளம், இந்த மாதிரியாக 4 விதமா சொல்லு. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா சில அலவன்ஸ் மாதம் மாதம் கொடுக்குறீங்க, அவர் செய்தால் மட்டும்தான் அந்த அலவன்ஸ் கிடைக்கும். அப்ப அவர் பெற்றுக்கொள்ளுகிற முழு தொகையா அல்லது திரட்டிய வேதனமா தேறிய வேதனமா அடிப்படை சம்பளமா, இந்த மாதிரியாக அவர்கள் கண்டுபிடிச்சு 4 விடைய போடலாம். எங்களுக்கு தெரிய வேணும், இங்க சம்பளம் என்று பேசப்பட்டால் அதாவது அரசாங்க உத்தியோகத்தர்களுக்கான முற்படங்கள் மற்றும் சம்பள கடன்கள் தொடர்பான விடயங்களை கையாளும் போது அந்த இடத்துல நாங்கள் சம்பள கடன்கள் என்று சொல்லி பேசப்படுவது, அதுல சம்பளம் என்கிற பொருள் கூடல் செய்யப்படுவது அவருடைய திரட்டிய சம்பளமாகத்தான் இருக்கு. சரி, சரிதானே? அடுத்தது பாருங்க, அரசாங்க உத்தியோகத்தர்களுக்கு வழங்கப்படுகிற சம்பள கடன்கள் தொடர்பான நிதி ஏற்பாடு, அரசாங்க உத்தியோகத்தர்களுக்கான முற்பணங்கள் இதன் தலைப்பின் கீழே காட்டப்படுவது. நாங்கள் எஃப்ஆர்ல அதை படிக்கிற நாங்கள் முற்பண கணக்குகள் தொடர்பாக வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளின் 2வது பிரிவுகளை தான் அது காட்டப்படும். அது தனியாக சொல்லியிருக்கிறாங்க. சரியா? மற்ற இன்னொன்று சொல்லுகிறோம், நாங்கள் சம்பள கடன்கள் தொடர்பாக ஏற்புடையதான 2 வகையான நிபந்தனை அரசாங்க உத்தியோகத்தர்களுக்கு வழங்கப்படுகின்ற கடன்கள் முற்பணங்கள் தொடர்பில் பின்பற்றப்படுகிற 2 வகையான நிபந்தனைகள். 2 வகையான நிபந்தனைகளையும் சொல்லுங்கோ என்று சொல்லி கேட்பார்கள். நான் சொல்லுகிற மாதிரி அல்ல கேள்வி, அந்த விடயத்தை மட்டும் புரிஞ்சு கொள்ளுங்க. சரிதானே? அரசாங்க உத்தியோகத்தர்களுக்கு வழங்கப்படுகிற சம்பள கடன்கள் முற்பணங்கள் தொடர்பில் இருக்கக்கூடிய 2 வகையான நிபந்தனைகள் சொல்லுங்க. 2 வகைப்படுத்துறங்க. 2 நிபந்தனைகள் அல்ல, 2 வகைப்பட்ட நிபந்தனைகள். ஒன்று பொது நியதிகள் மற்றும் நிபந்தனைகள். 2வது ஒவ்வொரு வகுதி கடன் தொடர்பாகவும் விதிக்கப்பட்டுள்ள விசேட நிபந்தனைகள். ஒவ்வொரு வகையான கடனுக்கும் அதுக்கென்று சொல்லி ஸ்பெசிபிக்கா சில கண்டிஷன் இருக்கும், அவற்றுக்கென குறித்துரைக்கப்பட்ட விசேட நிபந்தனைகள் இருக்கும். மற்றது அனைத்து வகையான கடன்களுக்கும், அரசாங்க ஊழியர் ஒருவர் பெற்றுக்கொள்ளக்கூடிய அனைத்து வகையான கடன்களுக்கும் பொது நியதிகள் மற்றும் நிபந்தனைகள் இருக்கும். சரிதானே?
அப்போ அரசாங்க அலுவலர்களுக்கு வழங்கப்படுகிற கடன்கள் முற்பணங்கள் தொடர்பில் ஏற்புடையதான இரு வகை நிபந்தனைகளை, இரு நிபந்தனைகள் என்று கேட்கிறது வேற, இரு வகை நிபந்தனைகள் என்று கேட்கிறது வேற. இங்க சொல்லுகிறோம் இரு வகையான நிபந்தனைகள். இப்ப முதலாவது என்ன சொல்றோம்? பொது நியதிகள் மற்றும் நிபந்தனைகள். இரண்டாவது வெவ்வேறு பகுதிகளுக்குரிய கடன் தொடர்பாகவும் தாக்கம் செலுத்தும் விசேட நிபந்தனைகள். ஒவ்வொரு வகையான கடனுக்கும் தனித்தனி நிபந்தனைகள் இருக்கு. சரி, உத்தியோகத்தர் ஒருவர் இடமாற்றம் பெற்று செல்லும் போது கடைபிடிக்கப்படுகிற நடைமுறை தொடர்பாக கூற்றுக்களை தந்து அதுல தவறான கூற்று ஒன்று இருக்கு, அல்லது 3 சரியான கூற்றுக்களை தருவார்கள், ஒரு தவறான கூட்டு இருக்கும், அல்லது 3 தவறான கூட்டை தந்து ஒரு சரியான கூட்டு இருக்கும். அதுல நீங்க கீறக்கூடிய மாதிரி இருக்கும். இப்ப பாருங்க, இதுக்கு ஒரு விடயம் இந்த 1.6 சொல்லப்பட்டிருக்கிறது. இது ஒரு நேரான விடயம், நாங்க பாசிட்டிவான ஒரு அப்ரோச். என்ன சொல்றாங்க? ஒரு உத்தியோகத்தர் இடமாற்றம் பெற்று செல்லும் போது அந்த உத்தியோகத்தரிலிருந்து அறவிட வேண்டிய கடன் அல்லது முற்பணம் தொடர்பான விவரங்களை உரிய மாதிரி படிவத்தினூடாக உத்தியோகத்தர் இடமாற்றம் பெற்று செல்லும் திணைக்களத்துக்கு தாமதம் இல்லாமல் எழுதி அனுப்ப வேண்டும். சரிதானே? இரண்டாவது, அந்த விவரங்கள் குறித்து கொள்ளப்பட்டது என்று சொல்லி அந்த உத்தியோகத்தரிடமிருந்து அறவிட வேண்டிய தொகையை அறவிடுவதற்காக அந்த விவரங்களை புதிய திணைக்களம் உரிய வகையில குறிப்பெடுத்து கொண்டது என்பதற்கான கடிதம் ஒன்றை பழைய திணைக்களம் அந்த புதிய திணைக்களத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். இதெல்லாம் சரியான கூற்றுக்கள். முதலாவது என்ன சொல்லுகிறோம்? அந்த உத்தியோகத்தரிலிருந்து அறவிட வேண்டிய கடன் முற்பணம் தொடர்பான அனைத்து விவரங்களையும் உரிய மாதிரி படிவத்துக்கூடாக அவர் இடமாற்றம் பெற்று செல்லும் புதிய திணைக்களத்துக்கு அறிவிக்க வேண்டும். இரண்டாவது, அவரிடமிருந்து அறவிட வேண்டிய தொகையை அறவிடுவதற்காக உரிய விவரங்களை புதிய திணைக்களம் உரிய வகையில் குறித்து கொண்டதற்கான கடிதம் ஒன்று அந்த திணைக்களத்திடமிருந்து பெற்றுக்கொள்ளப்பட வேண்டும். மூன்றாவது, மீள செலுத்தப்பட வேண்டிய நிலுவை புதிய திணைக்களத்தில் அரச உத்தியோகத்தர்களுடைய முற்பண கணக்குக்கு வரவு வைக்கப்பட்டு உத்தியோகத்தரை பெற்றுக்கொள்ளும் திணைக்களம் அவருடைய பழைய திணைக்களத்துக்கு, அவரை விடுவிக்கும் திணைக்களத்துக்கு செலுத்த வேண்டும். உத்தியோகத்தருக்கு இப்போது எந்த நிறுவனங்கள் கையேற்றுதோ, எந்த திணைக்களம் அவரை கையேற்றுதோ அந்த திணைக்களம் அவரை விடுவிக்கிற திணைக்களத்துக்கு அந்த தொகையை செலுத்த வேணும். அரச உத்தியோகத்தர்களுக்கான முற்பண கணக்கில் வரவு வைக்கப்பட்டு அந்த தொகையை செலுத்த வேணும். இதெல்லாம் சரியான கூற்றுக்களாக எங்களை மனசுல பதிஞ்சிருக்கு. நாலாவது பிரச்சனை என்னென்றால், அந்த உத்தியோகத்தரோட கடன் தொடர்பாக செய்து கொள்ளப்பட்ட ஒப்பந்தம், பிணைமுறி, அற்றோணி தத்துவ கடுதாசி, உரித்து உறுதி போன்ற ஆவணங்களை உத்தியோகத்தர் இடமாற்றம் பெற்று செல்லும் திணைக்களத்துக்கு அனுப்பி வைக்க வேணும். இப்படிதான் அந்த கூற்று வேற. சரியா? ஒருபோதும் அனுப்பக்கூடாது. அதுல தெளிவா இருக்கும். அனுப்பி வைக்கக்கூடாது. அனுப்பாமல் உத்தியோகத்தர் கடனை பெற்றுக்கொண்ட திணைக்களத்தின் பொறுப்பில் அதை வச்சிருக்க வேண்டும். நாங்கள் சறுக்கக்கூடிய இடம் எதுன்னு பாருங்க. இப்படி வாசித்து கொண்டு போகிற போது நிறைய இடங்கள்ல நாங்கள் தெளிவு பெறலாம். அதை விட கொஞ்சம் ஆர்வத்தோட வாசிச்சா இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கு. இந்த விடயங்களை அனுப்பக்கூடாது. 3 விஷயம் செய்யலாம் என்று சொல்லி கொண்டு வந்துட்டு ஒரு விடயம் செய்யக்கூடாது. இதையும் செய்யலாம் என்றுதான் உங்களுக்கு கூற்று போடுறதாக இருந்தா போடுவார்கள். 4 கூற்றை போடுவார்கள். ஒன்று என்ன சொன்னாங்க? உத்தியோகத்திலிருந்து அறவிட வேண்டிய கடன் தொடர்பான விவரங்களை உரிய மாதிரி படிவத்துக்கூடாக புதிய திணைக்களத்துக்கு அறிவிக்க வேணும். இரண்டாவது, புதிய திணைக்களம் அறவிடுவதற்கான விவரங்களை குறித்து கொண்டதற்கான கடிதம் ஒன்றை முன்னைய திணைக்களத்துக்கு அனுப்பி வைக்க வேணும். மூன்றாவது, கடன் தொகையில் மீள செலுத்த வேண்டிய நிலுவைத் தொகை அரச உத்தியோகத்தர்களுக்கான முற்பண கணக்கில் வரவு வைக்க வேண்டும். நாலாவது கூற்று, உத்தியோகத்தில் பெற்றுக்கொள்ளும் திணைக்களத்தினால் அவரை விடுவிக்கும் திணைக்களத்துக்கு அந்த தொகை செலுத்தப்பட வேண்டும். ஐந்தாவது,
கடன் பெறும்போது அதற்கு பிணை பொறுப்பாக சமர்ப்பிக்கப்பட்ட ஆவணங்கள் உத்தியோகத்தர் இடமாற்றம் பெற்று செல்லும் புதிய திணைக்களத்துக்கு அனுப்பக்கூடாது. சரிதானே? அனுப்பாமல் உத்தியோகத்தர் கடன் பெற்றுக்கொண்ட திணைக்களத்தின் பொறுப்பில் அதை வைத்திருக்க வேண்டும். அந்த ஆவணங்களை விடுவிக்க வேண்டியது போது வட்டி, காப்புறுதி தவணை பணம் உள்ளிட்ட முழு கடன் தொகையும் செலுத்தி முடிக்கப்பட்ட பின்னர். அப்ப நாங்கள் மேலே இருக்கிறது ஒரு அடைமொழி அல்லது ஒரு வியாக்கியானம் விவரித்தல் என்று எடுத்துக்கொண்டாலும் வட்டி மற்றும் காப்புறுதி தவணை பணம் உள்ளிட்ட என்கிறத ஒரு வியாக்கியானமாக எடுத்துக்கொண்டால் முழு கடன் தொகையும் செலுத்தி முடிக்கப்பட்ட பின்னர் மட்டுமே குறித்த ஆவணங்களை விடுவிக்க வேண்டும். இப்படி இருக்கக்கூடிய இந்த 6 விடயங்கள்ல ஏதேனும் 3 சரியான கூற்றினையும் ஒரு தவறான கூற்றினையும் அவர்கள் உங்களுக்கு தருவார்கள். தவறான கூற்றை கண்டுபிடிச்சு அந்த இலக்கத்தை எழுதக்கூடிய அளவுக்கு எங்களுக்கு இந்த விஷயம் ஞாபகம் வச்சிருக்க வேண்டும். பாருங்க எவ்வளவு அழகா இதுக்குள்ள கேள்வி செட் பண்ணலாம் என்று சொல்லி. சரி, கேள்வி செட் பண்றவர் எங்களை விட பல மடங்கு கட்டிக்காரன், எங்களை போல பல பேரை பார்த்த ஒரு ஆள். அப்போ அவர் இப்படியான இடங்கள்ல எல்லாம் கவனம் செலுத்துவாராக இருந்தால் தொடர்ச்சியா இந்த முற்பணங்களுக்குள்ள கேள்வி கேட்கலாம். இந்த பகுதி ஏற்கனவே கேட்கப்பட்டிருக்குது. இதுவும் கடன் முற்பணங்கள் வழங்கப்படக்கூடிய பணிகள் என்பதும் துவிச்சக்கர வண்டியை கொள்ளுணர்வு செய்வதற்கான கடன் தொடர்பாகவும் வினவி இருக்கிறார்கள். 2019-20 நடைபெற்ற பரீட்சையின் போது வினவப்பட்டிருக்குது. சரி, இப்போ இதில் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி தந்திருக்கேன். இதை திருப்பி கதைச்சு நேரத்தை வீணடிக்க இல்லை. 8 தேவைகளுக்காக இங்க பணிகள் என்று சொல்லப்பட்டிருக்கு. 8 தேவைகளுக்காக இந்த கடன்கள் வழங்க முடியும். சரியா? இந்த பகுதி தொடர்பாக கொஞ்சம் கவனம் எடுத்து பார்க்க வேண்டும். இனி நாங்கள் 2 வகையான நிபந்தனைகள் இருக்குன்னு பார்த்தோம். ஒன்று, அரசு அலுவலர்களுக்கு வழங்கப்படக்கூடிய முற்பணங்கள் சம்பள கடன்கள் தொடர்பான பொதுவான நியதிகளின் நிபந்தனை. இரண்டாவது, அந்தந்த கடனுக்குரிய சிறப்பு நிபந்தனைகள். இப்போ ஒவ்வொரு கடன் தொடர்பிலையும் உங்களுக்கு சிறப்பு நிபந்தனைகள் தெரிஞ்சிருக்க வேண்டும். சரி, அதுக்கு பயன்படுத்துகிற படிவம், அதனுடைய சிறப்பு நிபந்தனை, அதில் வழங்கப்படக்கூடிய தொகை போன்ற விடயங்கள் எங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேணும். ஒவ்வொரு கடன் தொடர்பாகவும் நாங்கள் பார்த்துக்கொள்வோம். சரி, இப்போ இடர்கடன் என்கிறத மட்டும் பார்க்க வலிக்கிட்ட போது கொஞ்சம் குழப்பமாக எங்களுக்கு புரிஞ்சு கொள்வதில் ஒரு சிரமம் உண்டு இருந்தது. அதனால தான் நாங்கள் தொடக்கத்தில் இருந்தே இந்த அத்தியாயத்தை தெளிவுபட பார்ப்போம். அப்ப முதலாவது விடயம் சொல்லியிருக்கிறாங்க பாருங்க, 3.1. அதுக்குள்ள பிறகு 3 பிரிவுகள் சொல்லப்பட்டிருக்குது. பெறப்படுகின்ற கடன் தொகை முழுவதும் என்ன நோக்கத்துக்காக பெறப்பட்டதோ, எந்த பணிக்காக பெறப்பட்டதோ, மேல சொன்னதான் 8 பணிகளுக்காக வழங்கப்படலாம். எந்த பணிக்காக வழங்கப்பட்டதோ அதற்கு மாத்திரம் தாமதம் இல்லாமல் பயன்படுத்த வேண்டும். முழு கடன் தொகையும் அது வழங்கப்படும் பணிக்கு மாத்திரம் தாமதமின்றி பயன்படுத்த வேண்டும். அதுக்கு உப நிபந்தனைகள், அது இந்த துணை நிபந்தனைகளாக இருந்து அதன் முழு தொகை அல்லது அதில் ஒரு பகுதி பயன்படுத்தப்படாவிட்டால் அந்த தொகை உடனடியாக திருப்பி செலுத்த வேண்டும். எடுத்த கடனை நாங்கள் பயன்படுத்தவே இல்லை அல்லது அதில் ஒரு பகுதியை பயன்படுத்த இல்லை என்றால் உடனடியாக அதை திருப்பி செலுத்தவும். பெறப்பட்ட கடன் தொகையும் அது வழங்கப்படும் பணிக்காக மாத்திரம் தாமதமின்றி பயன்படுத்தப்பட வேண்டும். பெறப்படுகிற கடன் தொகையில் முழு தொகை அல்லது ஒரு பகுதி பயன்படுத்தப்படாவிட்டால் அவ்வாறு பயன்படுத்தாத தொகை, அது முழு தொகையுமாக இருந்தால் அப்படியே முழு தொகையும் கொடுக்கணும். பயன்படுத்தாத தொகையை உடனடியாக மீள செலுத்த. சரியா? இரண்டாவது, ஆதனம், வாகனம் என்பவற்றுக்கான கடன் பெறப்படுமாக இருந்தால் 2 வாரங்களுக்குள் கொள்வனவு நிறைவு செய்து அதற்கு சாட்சியாக ஆவணங்கள் சமர்ப்பிக்க வேண்டும். இல்லாவிட்டால் கடன் வழங்கின தொகையை திருப்பி கொடுக்க வேண்டும். வாகனம் அல்லது ஆதனம், வீடு கட்டுறதல்ல, வீடு கட்டுவதற்கான காணி, அதைத்தான் நாங்கள் ஆதனம் என்று சொல்கிறோம். என்ன, காணி அல்லது வீட்டு ஆதனம் ஒன்றை கொள்வனவு செய்வதற்காக கடன் தொகை வழங்கப்பட்டால் நீங்கள் வாகனம்
காணி வீட்டு வீட்டு ஆதனம் என்று சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வழங்கப்படுமாக இருந்தால் 2 கிழமைக்குள்ள அந்த கொள்வரவு செய்ததுக்கான அந்த ஓனர்ஷிப் டாக்குமெண்ட்டை கொடுக்க வேண்டும். சரிதான, உரிமை பத்திரத்தை கொடுக்க வேண்டும். இல்லாவிட்டால் அந்த காசை திருப்பி கட்ட வேண்டி இருக்கு. 3வது, ஒரு உத்தியோகத்தர் அந்த கடன் தொகையை உரிய நோக்கத்துக்காக செலவு செய்யாம, முழு தொகையோ அல்லது ஒரு பகுதியையோ உரிய நோக்கத்துக்காக செலவு செய்ய இல்லை, மேல 3.1 சொன்ன மாதிரி அவர் அதை திருப்பி செலுத்தவும் இல்லை. சரிதானே, இப்படி தெரிய வந்தால் உடனடியாக அவருடைய தவணை கட்டணத்தை 2 மடங்காக்கணும், வட்டி வீதத்தை 5 வீதத்தால அதிகரிக்க வேண்டும், உத்தியோகத்திற்கு எதிரான ஒழுக்காற்று நடவடிக்கையும் எடுக்க வேண்டும். இதுக்குள்ள பாருங்க, அழகா கேள்வி குவிஞ்சு போய் கிடக்கு. அந்த கதையை சொல்லி போட்டு இதுக்குள்ள கேள்வி அழகாக நிறைஞ்சு போய் கிடக்குது. அந்த சுளையா கேள்வி கிடக்கு. அந்த குறிப்பிட்ட ஒரு ஆளை சொல்லி அவர் கடன் ஒரு குறிப்பிட்ட தொகையை எடுக்கிறார், ஒரு 3 லட்சம் ரூபா எடுக்கிறாருன்னு வைப்போமே. சரிதானே, அதில் 2,25,000 ரூபாவை மட்டும் பயன்படுத்தி இருக்கிறார், 75,000 ரூபாவை அவர் வேறு தேவைக்கு பயன்படுத்தி இருக்கிறார் என்று சொல்லி சொன்னால், இப்போது செய்ய வேண்டிய நடவடிக்கை என்ன? 3 நடவடிக்கை செய்யும், அல்லது 2ஐயும் ஒன்றா சேர்த்து சொன்னா, மாதாந்த தவணை கட்டணத்தை இரட்டிப்பு செய்து வட்டி வீதத்தை 5 வீதத்தாலே அதிகரிக்கணும். ஏற்கனவே 4.2 வீதம் வட்டி என்றால் இவருக்கு வட்டி 9.2 வீதம். அவருக்கு எதிரான ஒழுக்காற்று நடவடிக்கையையும் மேற்கொள்ள வேண்டும். அப்ப இவ்வளவும் சேர்த்து ஒரு விஷயம், கடன் வழங்கப்படுவதற்கான பொது நிபந்தனைகளுக்குள்ள ஒரு விடயம், பெற்றுக்கொள்ளப்பட்ட தொகை முழுவதும் குறித்துரைக்கப்பட்ட பணிக்காக, எந்த பணிக்காக வழங்கப்படுகிறதோ அதற்காக மாத்திரம் தாமதமின்றி பயன்படுத்த வேண்டும். அதுக்கு பிறகு நாங்கள் விளக்கம் சொல்லுகிறோம், அதுல ஏதேனும் ஒரு பகுதியோ அல்லது முழுவதுமோ பயன்படுத்தாவிட்டால் பயன்படுத்தாத தொகை உடனடியாக திருப்பி செலுத்த வேணும். வாகனங்கள் ஆதனங்கள் விடயத்துல 2 கிழமைக்குள்ள ஓனர்ஷிப்பை நிரூபிக்கிறதுக்குரிய என்ன உரித்தை நிரூபிப்பதற்கு, என்ன அவருடைய உரிமையை நிரூபிப்பதற்கு உரிய ஆவணங்களை சமர்ப்பிக்க வேண்டும். பெற்றுக்கொள்ளப்பட்ட கடன் உரிய பணிக்காக பயன்படுத்தப்படாமல் அந்த தொகையை மீளச் செலுத்தாமல் இருக்கிற சந்தர்ப்பத்தில் தவணை கட்டணம் இரட்டிப்பாக்கப்பட்டு வட்டி வீதம் 5 வீதத்தால அதிகரிக்கப்பட வேண்டும். அடுத்த 2வது விடயம் தான் நாங்கள் 2வதுக்கு போகிறோம். கடன் வழங்குவதற்கு முன்பாக அல்லது கடனை வழங்கிய பின்னர் கடன் தொடர்பான விடயங்களை உறுதிப்படுத்துவதற்கான அனைத்து ஆவணங்களையும் உத்தியோகத்தர் தாமதமில்லாமல் சமர்ப்பிக்க வேண்டும். கடன் வழங்குறதுக்கு முன்னுக்கு அல்லது கடன் வாங்கினதுக்கு பிறகு அந்த கொடுக்க வேண்டிய ஆவணங்கள் என்று சொல்லுவார்கள் தானே, அந்த ஆவணங்களை தாமதம் இல்லாம கொடுக்க வேண்டும். இது 2வது நிபந்தனை. 3வது, உண்மையாக செலவு செய்யப்படுகிற தொகை அல்லது செலவு செய்யப்பட்ட தொகை, உண்மையாக செலவு செய்யப்பட்ட தொகை அல்லது செய்யப்படுகின்ற தொகைக்காக கடன் பெறப்பட வேண்டும். விதிக்கப்பட்ட உச்ச எல்லைகளுக்கு உட்பட்டதாக இருக்க வேண்டும். வாகனம் 3வது விளக்கமா சொல்லி போட்டு, சரிதானே, உண்மையாகவே செய்யப்பட்ட செலவுக்காக கடன் தொகையை பெற்றுக்கொள்ளலாம், அல்லது எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் உண்மையான செலவுக்கு அல்லது உண்மையான கடன் தொகைக்கு மேலதிகமான தொகையை கடனாக பெறக்கூடாது என்று சொல்லியிருக்கு. 4வது, வாகனம் தொடர்பாக செலவு என்பதற்குள்ள
இந்த 3 செலவுகள் அடங்காது. சரிதானே? உரிம பத்திரம் என்றது டாக்ஸ் எடுக்கிறது, காப்புறுதி கட்டணங்கள், இன்சூரன்ஸ், பழுது பார்த்தல் செலவுகள் உள்ளடக்கப்படக்கூடாது. இதை நாங்கள் இலகுவா கடந்து போவோம். சிலவுகள் அங்கே கேள்வி போடுவாங்க. சரிதானே? வாகனம் ஒன்று தொடர்பாக கடன் பெறப்படும் போது செலவு என்பதற்குள் உள்ளடங்காதவை என்று சொல்லி 4 விடையை போடுவோம். அப்ப எங்களுக்கு இந்த 3 ஞாபகத்துல இருந்தால்தான் உரிம பத்திர கட்டணங்கள், உரிம பத்திரம் என்றது டாக்ஸ் தானா, உரிம பத்திர கட்டணங்கள், காப்புறுதி கட்டணங்கள் அல்லது பழுது பார்க்கும் செலவுகள் உள்ளடக்கப்பட மாட்டாது. சாதாரணமாக உரிமம் என்பது லைசன்ஸை குறிக்கும். ஆனால் இங்க உரிம பத்திர கட்டணங்கள் என்று சொல்லுகிறது வாகனத்துக்கு செலுத்துகிற வரி மற்றும் காப்புறுதி, பழுது பார்த்தல் போன்ற செலவுகள். இதுல இருக்கிற மாதிரியே நாங்கள் எழுதி விடுவோம், ஞாபகத்துக்காக வச்சுக்கொள்வோம். சரிதான்? நான்காவது, மாதாந்த கழிப்பனவுகளின் மொத்த எல்லை கடன் தவணை மற்றும் ஏனைய கழிப்பனவுகளுக்காக ஒருவருடைய சம்பள பட்டியலில் இருந்து மாதாந்தம் கழிக்கப்படுகின்ற மொத்த தொகை அவருடைய மாதாந்த சம்பளத்தில் 40% விஞ்சக்கூடாது. 20வது பின்னிணைப்பில் குறிப்பிடப்பட்டுள்ள விடயங்கள் தவிர. இதுவும் ஒரு பொது நிபந்தனைக்குள்ள வருகிறது. 40% விட விஞ்சக்கூடாது. ஆனால் அந்த பட்டியலில் 20வது பின்னிணைப்பில் சொல்லப்பட்ட விடயங்கள் தவிர ஏனையவற்றுக்கு கழிக்கப்படுகிறது 40% விஞ்சக்கூடாது. அப்படி விஞ்சும் வகையில கடன் வழங்கக்கூடாது. இந்த இல்லைய விஞ்சுகிற வகையில கடன் வழங்கக்கூடாது. இது 5வது நிபந்தனை. 6வது, உத்தியோகத்தர் ஒருவருக்கு வழங்கப்படுகிற எல்லா கடன்களையும் ஒன்றாக்கி மொத்த தொகையை கணிப்பிட்டு அவரிடமிருந்து சம்பளத்தில், அதாவது திரட்டிய வேதனம் இல்லையா, சம்பளத்தில் அறவிட வேண்டிய வீதத்தை தீர்மானிக்கலாம். எத்தனை வீதம் அறவிட வேணும் என்று சொல்லி அவர் பெற்றுக்கொண்ட தொகை அவருடைய எத்தனை மாத சம்பளத்துக்கு சமனானது என்கிறத பார்த்து. இதெல்லாம் வெஸ்பாட் கேள்வி நிறைய கிடக்கு பிள்ளைகள். இப்படியே கட்டுற கேள்வியும் கிடக்குது. இந்த பொது நிபந்தனைகளை கேட்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு இடமும் இல்லை. நீங்க பாத்தீங்கன்னா 2020ஆம் ஆண்டு நடந்த பரீட்சையில தாபன விதி கோவையின் 47வது அத்தியாயத்தின் 1வது பிரிவு அரசாங்க அலுவலர்களுடைய பொது நடத்தையும் ஒழுக்கமும் என்பது ஒரு கட்டுரை வினாவாக கேட்டார். சரி, நான் சொல்லுகிற பொய் இல்லை. 1வது விடயம் யாருமே எதிர்பார்க்க மாட்டாங்க, இதை கேட்பாங்க. நாங்கள் பொதுவாக என்ன சொல்லிக் கொடுக்குறோம், எங்கேயாவது மூல முடக்கில் ஒழிச்சிருக்கிற விஷயத்தை தான் கேட்பார்கள் என்று. ஏன் இது கேட்கக்கூடாது? அரசாங்க அலுவலர்களுக்கு கடன்கள் முற்பணங்கள் வழங்கப்படுவதற்கான பொது நிபந்தனைகளை நேரடி கேள்வியாக கேட்கிறேன். இப்படி எழுதுறீங்களான்னு பார்க்கிறேன். இதையும் தவிர்க்க வேண்டும். இது நேரடி கேள்வியாக கேட்பானா, கதையை சொல்லுவானா, கட்டுரை கேள்வி கேட்பானா, வெஸ்பாட் கேள்வி கேட்பானா, அல்லது நீங்கள் ஒரு வசனத்துல விடி எழுதுறது கேட்பானா, 2 விடி எழுதுறது கேட்பானா, எப்படி வேணும்னாலும் கேட்கலாம். அவருக்கு எவ்வகையிலும் கேள்வி கேட்பதற்கு உரிமை உண்டு. சரியா? விடி எழுதுற கடமை எங்களுக்கு இருக்கு. அதுக்கு ஏற்றபடி நாங்கள் படிக்க வேண்டாச்சு. இப்ப இங்க என்ன சொல்லி இருக்குது? 1வது, என்ன நோக்கத்துக்கு கடன் எடுக்கிறீங்களோ, எளிமையா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, என்ன நோக்கத்துக்கு கடன் எடுக்கிறீங்களோ அந்த நோக்கத்துக்கு செலவழிக்கும். அதுல செலவழிக்காத தொகையை திருப்பி கொடுத்துட வேணும் உடனே. வாகனம் ஆதனம் சம்பந்தப்பட்டதாக இருந்தால் 2 கிழமைக்குள்ள டாக்குமெண்ட் கொடுக்கும், ஓனர்ஷிப் டாக்குமெண்ட் கொடுக்க வேணும். ஏதாவது ஒரு பகுதியை அவர் செலவழிக்க இல்லை என்றால் அந்த நோக்கத்துக்கு செலவழிக்க இல்லை, பெற்ற கடனின் ஒரு பகுதி, ஏதேனும் ஒரு பகுதியை அந்த நோக்கத்துக்கு செலவழிக்க இல்லை என்று தெரிஞ்சால் உடனடியாக 2 காரியம் செய்யணும். 1, தவணை கட்டணத்தை 2 மடங்காக வேணும், வட்டி வீதம் 5% அதிகரிக்க வேணும். 2வது, உத்தியோகத்திற்கு எதிராக ஒழுக்காற்று நடவடிக்கை மேற்கொள்ள வேணும். சரியா? இதுக்குள்ள பாருங்க எவ்வளவு அழகா கேள்வி இருக்குது. சின்ன சின்ன கேள்வி எல்லாம் தனியா இருக்கு, மற்றும் ஒரு பெரிய விஷயம் அப்படியே இருக்கு. உரியவாறு கடன் முழு தொகையை அல்லது ஒரு பகுதியை செலவு செய்யாவிட்டால் என்ன செய்வீங்க என்று சொல்லி கேட்டால் இந்த 2ஐயும் எழுதி 2 புள்ளிகளை பெற்றுக்கொள்ளலாம். உத்தியோகத்தரிடம் அறவிட வேண்டிய முழு தொகையையும் மீளச் செலுத்தி முடியும் வரை உடனடியாக மாதாந்த தவணை கட்டணத்தை
இரட்டிப்பு செய்து வட்டி வீதத்தை 5 வீதத்தால் அதிகரிக்க வேண்டும். இரண்டாவது, அதே சமயம் உத்தியோகத்தருக்கு எதிராக ஒழுக்காற்று நடவடிக்கை ஆரம்பிக்க வேண்டும். இது இவ்வளவு செய்து ஒரு கண்டிஷன். இரண்டாவது என்ன சொன்னாங்க? கடன் வழங்குவதற்கு முன்னர் அல்லது கடன் வழங்கிய பின்னர் கடன் தொடர்பான விடயங்களை உறுதிப்படுத்துவதற்கென விதிக்கப்பட்ட ஆவணங்களை, அதுக்குரிய மதிப்பீடுகள், பட்டியல்கள், பற்றுச்சீட்டுகள், உரித்தின உறுதி செய்கிற ஆவணங்கள் போன்ற அனைத்தையும் கடன் பெற்றுக்கொள்ளும் உத்தியோகத்தர் தாமதமின்றி இயன்ற விரைவில் சமர்ப்பிக்க வேண்டும். 3, கடன் பெறுவது உண்மையாகவே ஏற்பட்ட செலவு அல்லது உண்மையாகவே ஏற்படும் செலவினை தீர்க்கும் நோக்கத்துக்காக கடன் பெறப்பட வேண்டும். உண்மையான செலவையும் உச்ச எல்லையினையும் ஒருபோதும் விஞ்சுதல் ஆகும். கடன் பெறப்படும் நோக்கத்துக்கான உண்மையான செலவு, அலுவலர் பெறக்கூடிய உச்ச எல்லை ஒருபோதும் விஞ்சுதல் ஆகாது. 4வது, வாகனத்தை பற்றி சொன்னாங்க. வாகனம் தொடர்பான செலவு என்பதில் உரிமப்பத்திர கட்டணம், காப்புறுதி கட்டணம், பழுதுபார்த்தல் செலவுகள் உள்ளடங்கல் ஆகாது. 5வது, உத்தியோகத்தரிடமிருந்து கழிக்கப்படுகின்ற தொகை 20ஆம் பின்னிணைப்பில் பட்டியலிடப்பட்டவை தவிர கழிக்கப்படுகின்ற தொகை அவருடைய மாதாந்த வேதனத்தின் 40 வீதத்தை விஞ்சக்கூடாது. அவ்வாறு விஞ்சும் வகையில் கடன் வழங்கக்கூடாது. 6வது, உத்தியோகத்தர்களுக்கு கொடுக்கப்பட்ட கடன்கள் முழுவதையும் ஒன்றாக திரட்டி தொகையை கணிப்பீடு செய்யும் போது அவர் பெற்றுக்கொண்ட கடன் தொகை 10 மாத சம்பளம் அல்லது அதனும் குறைவாக இருந்தால் அறவிட வேண்டிய தொகை மாத சம்பளத்தில் 10 வீதம். சரியா? 1 வருஷம் வரைக்கும் என்றால் 15 வீதம். 10 மாத சம்பளத்தை விட கூட 1 வருஷம் வரைக்கும் 15 வீதம். 2 வருஷம் வரைக்கும் 20 வீதம். 3 வருஷம் வரைக்கும் 25 வீதம். 4 வருஷம் வரைக்கும் 30 வீதம். 5 வருஷம் வரைக்கும் 35 வீதம். 5 வருஷத்தை விட கூட என்றால் 40 வீதம். அப்ப இதுல அழகா இருக்குது. நான் எளிமையா நீங்க ஞாபகம் வச்சிருக்கா சொல்லி இருக்கிறேன். அந்த அது அல்லது அதை விட என்று சொல்லி சொல்லணும். 10 மாத சம்பளம் அல்லது அதை விட குறை. சரியா? அடுத்தது 10 மாத சம்பளத்தை விட கூட 12 மாதம் வரைக்கும், ஆனால் 1 வருஷம் வரைக்கும். பிறகு 1 வருஷம் என்று சொல்றது அங்கே 1 வருஷம் வரைக்கும் ஏற்கனவே சொல்லியாச்சு. அடுத்தது 2 வருஷம் வரைக்கும் என்றால் 1 வருஷத்துக்கு கூட 2 வருஷம் வரைக்கும். பிறகு 3 வருஷம் என்று சொன்னால் 2 வருஷத்துக்கு கூட, ஆனால் 3 வருஷம். 3 வருஷத்துக்கு கூட இல்லை. அடுத்தது சொல்லோடும் 3 வருடத்திலும் கூட, ஆனால் 4 வருட சம்பளம் வரைக்கும். பிறகு 4 விட அதிகம் 5 வருடம் வரைக்கும். 5 வருட சம்பளம் அல்லது அதை விட கூடும். 5 வருடத்துக்கு மேல் 5 வருட சம்பளத்திலும் மேற்பட்ட தொகையாக இருந்தால் 40 வீதம் அவர்கிட்ட இருந்து கழிக்க வேண்டும். அவர்கிட்ட இருந்து கழிக்கக்கூடிய தொகை இதுல ஏதாவது ஒன்றை போட்டுட்டு சதவீதத்தை போட்டால் நாங்கள் பொருத்தமான சதவீதம் 3 வருட சம்பளம் அல்லது அதை விட அதிகமான தொகை, 4 வருடத்திலும் குறைவான தொகையை ஒருவர் மொத்த சம்பளமாக பெற்றிருந்தால் எவ்வளவு கழிக்கணும் நீங்க சொல்லி பார்க்கணும். 10 மாதத்துக்கு 10 ஏன்னா, அதுக்கு பிறகு 1 வருஷம் வரைக்கும் 15, 2 வருஷத்துக்கு 20, 3க்கு 25, 4க்கு 30, 5க்கு 35, 5க்கு கூடினா 40. இப்ப இது உங்களோட ஒரு நிபுணத்துவத்தை கொண்டு வந்து சேர்க்க. நீங்க எக்ஸாமுக்கு வருகுதோ வரையலையோன்றது வேறு. இந்த விடயத்தை 2 தரம் 3 தரம் நீங்கள் கதைச்சு இந்த விஷயம் தெரிஞ்சிருந்தால் நீங்கள் இப்ப இதுல ஒரு தேர்ச்சி பெற்றவர்களாக இருப்பீங்க. தொடர்ந்து எதிர்வரும் காலத்துல இதுல வரக்கூடிய திருத்தங்களை பார்த்து நாங்க படிச்சு கொண்டிருந்தோம் என்றால் நாங்கள் இந்த சேலரி அட்வான்ஸோ அல்லது லோனோ என்ன இல்லை இந்த விடயங்கள் தொடர்பாக நாங்கள் ஒரு நிபுணத்துவ அறிவை பெற்றிருக்கோம். எக்ஸாம் பாஸ் பண்றது எங்களுடைய நோக்கம்தான். ஆனால் அது மட்டும் நோக்கம் இல்லை. நாங்கள் ஒரு அரசாங்க உத்தியோகத்தர்களாக ஆக குறைஞ்சது இன்னும் ஒரு 20 வருஷம், சில பேர் ஒரு 15 வருஷம் இன்னும் அரசாங்க சேவையில இருக்க போறோம். அந்த காலப்பகுதியை எங்களுக்கு இந்த அறிவு இருக்கட்டும் எங்க ஊர். சரி, அடுத்தது எப்ப கடன் கொடுத்தோமோ அந்த மாதத்தில இருந்து அடுத்த மாதத்தில இருந்து கடன் தொகை மீள அறவிடப்பட வேண்டும். இப்படி எல்லாம் நுணுக்கமா சின்ன சின்ன விஷயம் கிடக்குது பாருங்க. உண்மையா இதை நாங்கள் கவனிக்க மாட்டோம். இதை நாங்கள் கவனிக்கிறதே இல்லை. இது எல்லாம் எங்களுக்கு தெரியாது. நாங்கள் எங்க இருக்குது என்று சொல்லி தெரியாம தான் இருக்கிறோம்.
கடன் எந்த மாதத்துல கொடுத்திருக்கிறோமோ அதுக்கு அடுத்த மாத சம்பளத்துல கடனை கழிக்க தொடங்க வேண்டும். கடன் வழங்கப்பட்ட மாதத்தை உடன் அடுத்து வரும் மாதத்திலிருந்து கடன் தொகை மீள அறவிடப்பட வேண்டும். கடன் தொகை வழங்கப்பட்ட திகதி தொடக்கம் வட்டி ஆகும். அந்த திகதியில இருந்து வட்டி கால்குலேட் பண்ணணும். கடன் தொகை வழங்கப்பட்ட திகதி தொடக்கம் உரிய வட்டி அறவிடப்பட வேண்டும். சரியா? அப்போ விழா முற்பணம் தவிர, விழா முற்பணம் வங்கி மூலமாக வழங்கப்படுகிற கடன் என்பவை தவிர ஏனைய அனைத்து கடன்களுக்கும் 4.2% வட்டி அறவிடப்பட வேண்டும். அது மாதாந்தம் அறவிடப்பட வேண்டும். இப்படி எல்லாம் படிச்சுட்டு போக அவன் எப்படி கேள்வி கேட்பான் என்றால், அரசாங்க அலுவலர்களுடைய கடன் தொடர்பில் 4.2% வட்டி பொருத்தமற்ற கடன் வசதிகள் அது. அப்ப நாங்க அங்க போய் குழம்பிடுவோம். 4.2% தானே எல்லாத்துக்கும் கட்டி அனைத்து கடன் தொகை தொடர்பு 4.2% என்று தானே படிச்சு நாங்கள் அரசாங்க உத்தியோகத்தோடு வழங்கப்படுகிற கடன்கள் தொடர்பில் சொல்லப்பட்டிருக்கு. எதுக்கு அந்த வட்டி பொருந்தாதான்? விழா முற்பணம் ஒன்று. இரண்டாவது, வங்கி மூலம் வழங்கப்படும் கடன்கள். வங்கி மூலம் வழங்கப்படும் கடன்களுக்கு வங்கி ஒரு வட்டி வீதம் தீர்மானிக்கும். அங்க 4.2% நாங்க சொல்றீங்க இதுதானே. வங்கி மூலமாக வழங்கப்படுகின்ற கடன்களுக்கு வங்கி ஒரு வட்டி வீதத்தை தீர்மானிக்கும். விழா முற்பணத்துக்கு எவ்வளவு வட்டி? வேலை செய்யக்கூடிய வட்டி இல்லையே சார், இன்ட்ரெஸ்ட் இல்ல, வட்டி இல்லை. சரி, சரிதானே. அப்போ 4.2% வட்டி ஏற்புடையது அல்லாத கடன்கள் என்று கேட்கிற நேரத்தில் 2 விடயங்களை நாங்கள் சொல்லக்கூடிய ஒன்று விழா முற்பணம், 2வது வங்கி மூலமாக வழங்கப்படுகின்ற கடன்கள். பாருங்க எவ்வளவு தூரம் நாங்கள் யோசிச்சு படிக்க வேண்டி இருக்க. ஒரு சின்ன ஏரியாவில் கர நேரம் மெனக்கடுகிற போல நான் உணர்கிறேன். ஆனால் இந்த பகுதிகள் தவிர்க்க முடியாதவர்களே. இந்த பகுதியை கொஞ்சம் நாங்கள் பார்க்க வேண்டும். சரிதானே? இந்த வட்டி தொகை தொடர்பாக அது 21வது பின்னிணைப்பு பெண்ணாம் பெருசு பிள்ளைகள், அது தொடர்பில் நீங்கள் பார்க்கவே தேவையில்லை. ஆனால் ஒரு விஷயம் என்னென்னா, இந்த மாதாந்தம் அறவிடப்பட வேண்டிய வட்டி தொகை தொடர்பாக பின்னிணைப்பு எது என்று சில நேரம் கேட்டு விட்டான் என்று ஆரம்ப வித்துவான். சரியா? இந்த அப்போ இப்படி இருக்கிற இந்த பகுதியை இதை பாடமாக்கிற வழக்க பாடமாக்கிற மாதிரி போடும். அப்படி செய்ய இயலாது. ஆனால் நீங்கள் என்ன செய்யலாம்? 21வது பின்னிணைப்புல இது இருக்குதுன்னு தெரிஞ்சிருந்தா சரிதானே. தாபன விதிக்கோவையினுடைய 21வது பின்னிணைப்புல இந்த வட்டி தொகை வருடத்துக்கு 4.2% மாதாந்தம் அவ்வளவு வட்டி அறவிட வேணும் என்பது கணிப்பீடு செய்து 21வது பின்னிணைப்புல காட்டப்பட்டு இருக்கு. அந்த விஷயம் தெரிஞ்சா காணும் உங்களுக்கு. மேலதிகமாக அது எல்லாம் பாடமாகி கொண்டிருக்க தேவையில்லை. ஒவ்வொரு மாதமும் அளவிட வேண்டிய வட்டி தொகை தொடர்பாக காட்டும் பின்னிணைப்பு என்று கேட்டா யாரும் கேட்கலாம். ஒரு வித்துவான் பேப்பர் செட் பண்ணான்னா கேட்பான். அப்ப நீங்க தாபன விதிக்கோவை தொகுதி 1 பின்னிணைப்பு 21 40% விஞ்சக்கூடிய அல்லது 40% வரையறைக்கு உட்படாதவை தொடர்பில் எங்க இருக்குது? பின்னிணைப்பு 20ல இருக்கு. சரிதா? தாபன விதிக்கோவையினுடைய பின்னிணைப்பு 20ல இருக்குது. இல்லாவிட்டால் நிதி ஒழுங்கு விதி 238, நிதி ஒழுங்கு விதி 238, அதுல பிறகு 4 ஆவணாண்டு எல்லாம் இருக்குது. நிதி ஒழுங்கு விதி 238ல இருக்கு. இப்படி போற போக்குல சிலதை மனசுல போட்டு கொண்டு போக வேண்டும், திரும்ப திரும்ப சொல்லி பார்க்க வேண்டும். சில நேரம் அது எங்கேயாவது நிரந்தரமாக ஒட்டிக்கொள்ளும். சரியா? நிரந்தரமாக அந்த தகவல் மனசில் ஒட்டிக்கொள்ளுமாக இருந்தால் பிறகு நாங்கள் இன்னொருத்த கதைக்கலாம். சரி, 238ல இருக்கு பாருங்கோ, FR 238 பாருங்கோ, அல்லது தாபன விதிக்கோவையின் 20வது பின்னிணைப்பை பாருங்கோ என்று சொல்லிக்கலாம். அவங்க சொல்லுவாங்க அந்த பிள்ளை தெரியாத விஷயம் இல்லைப்பா, அது புத்தகமே இப்படி மைண்ட்ல வச்சிருக்குது என்று சொல்லி எங்களுக்கு இந்த 2 தான் ஞாபகமா இருக்கும். சரி, 20ஆம் பின்னிணைப்பும் 238வது நிதி ஒழுங்கு விதியும் என்கிறது மட்டும்தான் ஞாபகத்துல இருக்கும். அதுவும் சில நல்ல மறந்து போயிடும்.
சரி, அடுத்தது அஹ், இந்த கடன் தொகை அதுக்காக செலுத்த வேண்டிய வட்டி முழுமையாக செலுத்தி முடிக்கப்படும் வரைக்கும் வழங்கப்பட்ட கடன் தொகையில கொள்வனவு செய்யப்பட்ட வாகனம், வீடு, காணி தொடர்பாக அரசாங்கத்துக்கு உரிமை இருக்குது. அதை சொல்வதனுடைய கருத்து என்னென்றால், கடனை அனுமதித்த அதிகாரியினுடைய முன் அங்கீகாரம் இல்லாமல் அவற்றை விற்பனை செய்ய முடியும். விற்பனை செய்கிறது, அடகு வைக்கிறது அல்லது வேறு வகையாக பாராதீனப்படுத்துறது செய்ய முடியும். சரிதானே? அப்படி செய்ய வேணுமாக இருந்தால் அவர் செய்ய வேண்டியது கடன் தொகையில மீதமாக இருக்கிற தொகை முழுவதையும் உடனடியாக செலுத்தி தீர்த்து அந்த அனுமதியை பெற்றுக்கொள்ளவும். முழு கடன் தொகையையும் வட்டியையும் செலுத்தி தீர்ப்பதற்கு முன்பாக அதனுடைய உரிமையை கைமாற்றம் செய்வதாக இருந்தால் அல்லது அடகு வைக்கிறதாக இருந்தால், பாராதீனப்படுத்துவதாக இருந்தால், அதை மேற்கொள்வதற்கு கடன் தொகையில் செலுத்துவதற்கு மீதமாக உள்ள நிலுவைய உத்தியோகத்தை உடனடியாக செலுத்த வேண்டும். அவ்வாறு பாராதீனப்படுத்துவதற்கு முன் அனுமதி பெற வேண்டும். சரிதான். அடுத்தது பெரிய முக்கியமான விடயம் இல்லை. மோட்டார் வாகனம் ஒன்றை கொள்வனவு செய்வதற்காக வழங்கப்பட்டுள்ள கடன் தொகையில் மீளச் செலுத்தப்பட வேண்டிய நிலுவையை மீளச் செலுத்துவதற்கு பதிலாக அதனை வேறொரு வாகனத்தை கொள்வனவு செய்வதற்கு பயன்படுத்துவதற்கு உத்தியோகத்தருக்கு அனுமதி வழங்குவதற்கு கடனை அங்கீகரித்த உத்தியோகத்தருக்கு முடியும். அவ்வாறு கொள்வனவு செய்யும் மோட்டார் வாகனத்தின் பெறுமதி கடன் தொகையில் மீளச் செலுத்துவதற்குள்ள நிலுவையினை விடவும் அதிகமானது என்பதற்கு திணைக்கள தலைவர் பொறுப்பாக இருக்க வேண்டும். இதன் கருத்து என்னென்றால், இந்த ஒரு ஆள் முதல் வாகனத்துக்கு கடன் வாங்குறார், அந்த கடன் கட்டி கொண்டிருக்கிறார், மிச்ச காசு இன்னும் கொஞ்சம் கட்ட வேண்டி இருக்கு. இப்போ அவர் வேற ஒரு வாகனத்தை வாங்குறதுக்காக, அந்த வாகனம் குறிப்பிட்ட காலம் முடிஞ்சது ஏதோ, அப்போ அவர் புதுசாக ஒரு வாகனம் வாங்க போறேன் என்று சொன்னால் இதை ஒரு புதிய கடனாக அவர் மாற்றிக்கொள்ள முடியும். இப்போ வாகனத்துக்காக அவர் 5 லட்சம் ரூபா கடன் பட்டவர், 5 லட்சம் ரூபாய்க்கு வாகனம் பண்ணலாம் சும்மா சொல்லுகிறேன். பட்டவர் 3 லட்சம் ரூபா செலுத்தி தீர்த்து போட்டார், மீதி 2 லட்சம் ரூபா இருக்குது. அப்போ அவர் இன்னொரு வாகன கடனாக அந்த 2 லட்சம் ரூபாவை ஆக்கி கொள்ள முடியும். இது ஒரு கேள்விக்குரிய விடயம் இல்லை, எங்களுக்கு அறிவுக்காக சொல்லுகிறேன். அந்த 2 லட்சம் ரூபாவை விட கூடின பெறுமதிக்கு அவர் அந்த வாகனம் வாங்கணும், புதுசாக வாங்குற வாகனம் அதோட குறைய வாங்கிடும். அந்த விடயத்துக்கு பொறுப்பாக இருக்க வேண்டியவர் கடனை அனுமதிக்கிற அதிகாரி. சரிதானே? அதே போல அவ்வாறு கடனுக்கு வாங்குற எல்லா வாகனத்துக்கும் முழு காப்புறுதி செய்ய வேண்டும். அந்த முழு காப்புறுதி தொகை என்பது கடன் தொகையிலும் குறைவாக தொகைக்கு செய்யப்படக்கூடாது. எவ்வளவு கடன் தொகைக்கு வாகனம் வாங்கினாரோ அதுல கடனுடைய முழு தொகைக்கு அல்லது மீள செலுத்த வேண்டிய தொகைக்கு குறைவான தொகைக்கு காப்புறுதி செய்யக்கூடாது. அரசாங்க காப்புறுதி கம்பெனி ஒன்றில் அந்த தொகைக்கு காப்புறுதி செய்ய வேண்டும். அதே போல இன்னொன்று சொல்லப்பட்டிருக்குது, ஒருவர் கடன் வாங்குறார், கடன் தொகையில கொள்வனவு செய்யப்பட்ட வாகனத்துக்கு அல்லது வீட்டுக்கு அல்லது ஆதனத்துக்கு காப்புறுதி செய்யப்படுவதற்கு முன்பாக, சரிதானே, காப்புறுதி செய்யப்படுவதற்கு முன்பாக ஏதாவது நட்டம் ஏற்படுது, திடீர் விபத்து, சேதம், அல்லது அந்த கடனுக்காக பெற்றுக்கொண்ட தொகை காணாமல் போகிறது, இப்படியான விடயங்களுக்காக கடனை செலுத்தி தீர்க்கும் பொறுப்பில் இருந்து கடன் பட்டவரோ பிணையாளியோ நீங்கியவராக கருதப்பட மாட்டார், அதற்கு விடுவிக்கப்பட மாட்டார். இப்படி ஒரு கதை ஒன்று நடந்தால் இந்த கதையை நாங்கள் தெரிஞ்சு வச்சிருந்தா தானே பதில் சொல்லலாம். ஒரு ஆள் கடன் வாங்கி வாகனம் வாங்குறார், அதை பதிஞ்சு இலக்கம் வந்தால் தானே இன்சூரன்ஸ் செய்யலாம், ஃபுல் இன்சூரன்ஸ் செய்ய வேணும். அதுக்கு முன்னுக்கே தீ விபத்தில் வாகனம் எரிஞ்சு போச்சு, சரிதான், அல்லது ஏதோ வகையில் அது சேதம் அடைஞ்சு போச்சு, நட்டம் அடைஞ்சிடுது, இடி மின்னல் தாக்கத்தில் பற்றி எரிஞ்சிட்டுது, என்னமோ நடந்துட்டு, சரி. அல்லது அவர் கடன் வாங்கி கொண்டு போன பணத்தொகை பஸ்ஸுக்குள்ள களவு போயிட்டு,
இப்படி என்ன நடந்தாலும் இந்த அறவிட வேண்டிய கடன் தொகை, வட்டி, அதுக்குரிய காப்புறுதி தவணை கட்டணம் போன்றவற்றை செலுத்தி தீர்க்கும் பொறுப்பிலிருந்து உத்தியோகத்தரோ அல்லது பிணையாளர்களோ விடுவிக்கப்பட மாட்டார்கள். அதே போல வாகனத்தை வாங்குறது என்றால் அந்த வாகனத்தை கொள்வனவு செய்யக்கூடிய எல்லா ஏற்பாடும் செய்யப்பட்டிருந்தால் மட்டும்தான் கடன் கொடுக்க வேணும் என்று சொல்லப்பட்டிருக்கு. இது போன முறை கேட்டிருந்தாங்க. இந்த படிவத்தை பயன்படுத்த சொல்லி கேட்ட துவிச்சக்கர வண்டி ஒன்றை கொள்வனவு செய்வதற்காக பயன்படுத்த வேண்டிய படிவம் ஒரு புள்ளிக்கு கேட்டாங்க. பொது 251 251 பொது மாதிரி படிவம். சரிதானே? அப்போ அது கேட்டாங்க. என்னபடியா நாங்கள் மிச்ச விஷயங்களை எங்களுக்கு தெரிஞ்சு வச்சிருக்க வேணும். வீடு, காணி, வீட்டு ஆதனம் ஒன்றை கொள்வனவு செய்வது தொடர்பாக விண்ணப்பிக்க வேண்டியது 26வது பின்னிணைப்பு. 26வது பின்னிணைப்பு வீட்டோட சம்பந்தப்பட்டது. வீடு, காணி, வீட்டு ஆதனம். இது பொது 26 எழுதுறேன் இல்லையா? பொது 26 இல்லை, 26வது பின்னிணைப்பு. மோட்டார் வாகனம், துவிச்சக்கர வண்டி 31வது பின்னிணைப்பு. ஏனைய எல்லா கடன்களுக்கும் விண்ணப்ப படிவம் பயன்படுத்த வேண்டும். கடன் வழங்கும் உத்தியோகத்தரால தயாரிக்கப்பட்ட விண்ணப்ப படிவம். 26, 31, 2 நாங்கள் பார்த்து வச்சிருக்க வேணும். வீடு, காணி, வீட்டு ஆதனம் ஒன்றை கொள்வனவு செய்வது தொடர்பாக 26வது பின்னிணைப்பு. மோட்டார் வாகனம், துவிச்சக்கர வண்டி ஒன்றை கொள்வனவு செய்வதாக இருந்தால் 31வது பின்னிணைப்பு. இது விண்ணப்ப படிவம். சரிதானே? ஒப்பந்தம் எழுதுறது கீழே இருக்கு. ஏனைய அனைத்து பணிகளுக்காகவும் கடன் வழங்குகிற உத்தியோகத்தினால தயாரிக்கப்பட்ட படிவம். இப்படியே நிறைய விடயங்கள் இங்கால கூட இருக்குது. என்ன பொதுவான விடயங்கள் என்பது நாங்கள் இந்த அளவோட இந்த படிவங்கள் எது பாவிக்க வேணும் என்கிற இந்த அளவோட இன்றைக்கு நிறுத்தி கொள்வோம். எனக்கு தெரியும் இந்த விடயத்தில் நான் அதிக ஜனரஞ்சகமாக இந்த செயலமர்வை நடத்த முடிய இல்லை. ஆனால் பெருமதியான ஒரு விடயத்தை பற்றி பேசுகிறோம் என்கிற திருப்தி இருக்கு. சரியா? நாங்கள் ஆஃப் ரெக்கார்டிங்கில் ஏதாவது பேச வேண்டியிருந்தால் அந்த விஷயத்தை பார்ப்போம். இந்த அளவோட ரெக்கார்டிங்கை நிப்பாட்டுகிறோம்.